சரி, ஓகே. மிக்க மகிழ்ச்சி. நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம தியானங்கள் நாம ஏற்றும்போது, இந்த முன்னாடி சில விஷயங்கள் சொல்லுவோம். அதை பற்றி இன்னும் விளக்கமெல்லாம் உங்களுக்கு குடுக்கல. பின்னாடி குடுப்போம். இந்த தியானம் குடுக்குறப்போ அதுக்கு விளக்கமெல்லாம் குடுப்போம். அடுத்த வகுப்புல அதற்கான விளக்கம், இந்த தியானத்தை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு வீடியோ எல்லாமே உங்களுக்கு அடுத்த வகுப்புல காண்பிப்போம். அத பார்த்தா உங்களுக்கு தியானத்தை பற்றிய ஒரு ஆழமான புரிதல் நல்லா நிகழும். ஆ ஒரு ஒரு 1/2 மணி நேரமாவது நீங்க தியானத்துக்கு உட்கார்றதுக்கான நேரம் கிடைக்கும்போது, நீங்க இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா ஒரு 5 நிமிஷம் தான் எனக்கு தியானம் பண்றதுக்கு நேரம் கிடைக்கும் அப்படின்னா, நீங்க ஒண்ணும் முன்னாடி பின்னாடி ப்ரொசீஜர் எல்லாம் ஒண்ணும் யோசிக்க வேண்டியதில்ல. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் உலகத்தை ஒரு முறை வாழ்த்திட்டு நீங்க டைரக்ட்டா தியானத்துக்குள்ள போயிரலாம். உங்க சுவாசத்த கவனிக்கலாம். இல்ல மனதை அமைதியாக வைத்திருக்கலாம். உங்க உடலை கவனிக்கலாம். சிறிது நேர தியானத்திற்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் தேவையில்லை அப்படிங்கிறத. ஏன்னா இப்போ தியானம் நான் உங்களை பண்ண சொன்னேன்ல, கிட்டத்தட்ட 7 நிமிஷத்துல இருந்து 8 நிமிஷம் உங்களுக்கு ப்ராப்பரா தியானத்திற்கு மட்டுமே நேரம் கிடைத்தது. அந்த மாதிரி நீங்க தியானத்தை நல்லா செய்து பழகும். சரி, இப்ப நாம ஆகினை தியானத்தினுடைய தலைப்பு வரவில்லையா? சரி, பரவாயில்ல. தலைப்பு மாற்றத்திற்கு உட்பட்டது. சரிங்களா? நான் திடீர்னு ஒண்ணு பேசலான்னு வருவேன். ஆனா தாட்டு வேற ஏதாவது பேச சொல்லிருச்சுன்னா அத பேச மாட்டோம். தலைப்பு போன வகுப்புலயே சொல்லிட்டோம். சென்ற வகுப்பு மனம் பற்றிய விளக்கம். இன்னைக்கு அந்த ஆகினை தியானம் பற்றிய சில விளக்கங்கள். அடுத்த வகுப்பு உங்களுக்கு அந்த தியானத்தை பற்றிய விளக்கங்கள் தான் இருக்கும். அதற்கு அடுத்த வகுப்பு தியான தீட்சை கொடுத்துருவோம். அதனால நீங்க தலைப்பை பெரிதாக யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன இப்போ இந்த க்ஷணத்துல இரையாற்றல் கொடுக்கணும்னு நினைக்கிறதோ அதை சிறப்பாக அது கொடுத்துரும். சரிங்களா? சரி, சரி. மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம மனம் பற்றிய சில விஷயங்களை ஆழ்ந்து சிந்தித்தோம். சென்ற வகுப்பை சாதாரண வகுப்பாக எடுத்துக்கொள்ளாதீங்க. அந்த வகுப்பை நீங்க திரும்ப 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 பல முறை போட்டு கேட்கணும். அப்பதான் அந்த தியானத்தின்பால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு, ஈர்ப்பு நிகழும். அப்பதான் தியானத்துல ஆழ்ந்து நம்ம பயணிக்க முடியும். அப்போ மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆற்றல். அது காந்த ஆற்றலாக இருக்கிறது. அது நாம் செய்கின்ற அனைத்து செயல்களையும் ஈர்த்து தன்னகத்தே பதிய வைத்துக் கொள்கிறது. தேவையான போது அதை வெளிப்படுத்தியும் காட்டுகிறது. மனதிற்கு அபரிமிதமான ஆற்றல் இருக்கிறது. அந்த மனம் கண்ணுக்கு தெரியாத ஒரு காந்த அலையாக இருக்கிறது. அப்ப அந்த மனதின் மூலமாக நாம் எதை நினைத்தாலும் அதை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஏன்னா அந்த பிரபஞ்சம் முழுக்கவே காந்த ஆற்றல் தான். வான்காந்த பேராற்றல் என்று சொல்கிறோம். நம்மகிட்ட இருக்கிறது ஜீவகாந்த ஆற்றல். அப்ப இந்த ஜீவகாந்த ஆற்றல் விரும்பினால் இந்த வான்காந்த பேராற்றலோடு இணைந்து இந்த பிரபஞ்சத்தில் என்ன வேணா நிகழ்த்தக்கூடிய சக்தி நம்முடைய மனதிற்கு இருக்கிறது. ஏன் ஒரு படி மேல போய் இந்த பிரபஞ்ச காந்த ஆற்றலையே தன்னுடைய காந்த ஆற்றலாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கூட நம்ம மனதுக்கு இருக்கு. அதைத்தான் விஸ்வரூப தரிசனம் என்று சொன்னார்கள் நம்ம முன்னோர்கள். சரிதானுங்களா? நம்மை நாமே விஸ்வரூபியாக பார்க்க முடியும். இறைவன் தான் விஸ்வரூபியா பார்க்கணும்னு அல்ல. நாம தானே இறைவன். இறைவன் தானே நாம வந்திருக்கிறான். நம்மையே விஸ்வரூபமாக பார்க்க முடியும் இந்த மனசு நினைச்சதுன்னா. இந்த மனம் நினைத்தால் இறைவனையும் உணர முடியும். அதனாலதான் சொன்னாங்க, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, வழி உண்டு. இன்னைக்கு எவ்வளவோ வேலைகளுக்கு நடுவுல நீங்க இவ்வளவு பேர் இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த சிந்தனை கேட்கணும்னு எது தீர்மானிக்குது? உங்களுடைய மனம். காலையில எத்தனையோ வேலைகள் இருக்கு. சரிங்களா? அப்ப அத்தனை வேலைகளையும் ஒற்றி வைத்துக் கொண்டு இன்னைக்கு நாம் இந்த வகுப்பு தான் முக்கியம் அப்படின்னு நீங்க கருதுனதுனாலே இங்க அமர்ந்திருக்கிறீங்க. இல்ல இன்னொரு வேலை முக்கியம்னு உங்க மனம் எடுத்ததுன்னா நீங்க அந்த வேலையை செய்து கொண்டிருப்பீங்க. இதுதான் இயல்பு.
அப்ப ஒரு வாகனத்தை எப்படி ஒரு டிரைவர் ஓட்டிட்டு போறாரோ, எப்படி அந்த வாகனம் அந்த டிரைவருடைய கண்ட்ரோல் இருக்கிறதோ, அது போல நம்முடைய வாழ்க்கை என்ற பயணத்தை ஓட்டிக் கொண்டிருப்பவர் நம்ம மனம் என்ற டிரைவர் தான். இந்த மனசு எப்படி சொல்லுதோ அப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அப்ப அந்த டிரைவர் நம்ம கண்ட்ரோல் இருந்தாருன்னா நீங்க சொல்ற இடத்துக்கு போவார். டிரைவர் ஸ்டெடியா இருந்தாருன்னா கரெக்டா ஓட்டுவார். டிரைவர் ஸ்டெடி இல்லாம நாம சொல்றதை கேட்காம இருந்தா நீங்க நினைக்கிற இடத்துக்கு நினைத்த நேரத்திற்கு உங்களால் போக முடியாது. அப்படிதான் நம்ம வாழ்க்கை. அப்ப அந்த மனதை நம் வசப்படுத்தணும். இப்ப மனதினுடைய வசமாக நாம் இருக்கிறோம். அப்ப மனதை நம் வசப்படுத்தி நமக்கு வேலையாளாக மாற்றி நாம் இந்த உலகத்திற்கு எந்த நோக்கத்திற்காக வந்தோமோ அந்த நோக்கத்தை அடைவதற்கான ஒரு செயலை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சிக்கு பேர் தான் தியானம் என்று பெயர். அதனாலதான் தியானம் மிக மிக உயர்ந்தது என்று மகான்கள் சொன்னாங்க. செய்க தவம், செய்க தவம். பாரதியார் சொல்றார், செய்க தவம், தவம் செய்தால் நன்னெஞ்சே எய்த விரும்பியதை எய்தலாம். நீ என்ன நினைச்சாலும் அதை அடையலாம். எய்த விரும்பியதை எய்தலாம். தவம் செய்தால் எய்தலாம். நல்லதையும் எய்தலாம், கெட்டதையும் எய்தலாம். தேவர்கள் தவம் செய்தார்கள், தெய்வ நிலையில் உயர்ந்தார்கள். அசுரர்கள் தவம் செய்தார்கள், அசுர நிலையில் உயர்ந்தார்கள். இப்ப தவம் நீங்க எதை வேணா உங்களை அடைய வச்சிடும். நல்லதை அடைய வைக்கும், தீயதை அடைய வைக்கும். அதனால நீங்க பயப்பட வேண்டாம். தீயதை நாம் அடைய போறது இல்லை. நாம நல்லதை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்ப நம்முடைய ஆற்றல் நல்லதுக்கு நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? அப்ப தவம் செய்தால் நன்னெஞ்சை எய்த விரும்பியதை எய்தலாம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர். திருக்குறள் ஒரு குறள் இருக்கு இல்லையா? எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெரிது. திண்ணியர்னா என்ன? இந்த எண்ணம் எப்படி இருக்கணுமாமா? ஸ்ட்ராங்கா, வலிமையா, உறுதியா, ஆற்றல் மிக்கதா இருக்கும். அப்ப நினைச்சா நினைச்சது நடந்து. ஒரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அமைதி வேணும்னு நினைச்சாங்க பாருங்க. அந்த எண்ணத்தினுடைய உறுதி, அந்த ஆற்றல், அது செயலுக்கு கொண்டு வந்துருச்சு பாருங்க. இப்படி பல மகான்கள், பல மக்கள் நல்ல விஷயத்த உறுதியா நினைச்சாங்கன்னா நடக்கும். அப்ப அந்த எண்ணத்திற்கு உறுதி எப்ப வரும்? நீங்கள் தியானம் செய்து ஒன்றை நினைத்தால் உங்க மனம் ஆற்றல் மிக்க மனம், உங்க எண்ணம் ஆற்றல் மிக்க எண்ணமாக. அப்ப எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர். எண்ணியதை எண்ணியபடியே நீங்கள் அடையலாம். என்ன பண்ணணும்? எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்தது. எண்ணத்தில் உறுதிக்கு தான் தியானம், எண்ணத்தில் ஒழுங்குக்கு தற்சோதனை. அதை பற்றி நாம் பின்னாடி பேசுவோம். இன்னொரு இடத்துல வள்ளுவம் சொல்லுகிறது, வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால். இதெல்லாம் குறள் நீங்க மனப்பாடமே பண்ணி வச்சு. வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய் தவம் மீண்டு முயலப்படும். நீ செய்கின்ற தவம் உனக்கு வேண்டியதையெல்லாம் வேண்டியவாறு உனக்கு செய்து கொடுக்கும். எவ்வளவு பெரிய விஷயம். சரி, இதுதான் நமக்கு தேவை. நாம நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன நமக்கு தேவை? எந்த தேவையும் ஜாலியா இருக்கு. அப்போ தியானம் தான் அத்தனைக்குமான தீர்வு. தியானம் தான் அனைத்து துன்பங்களுக்கும் தீர்வு. ஏன்னா மனம்தான் அனைத்து துன்பங்களுக்கும் காரணம். புரியுதுங்களா? மனம் போல வாழ்க்கை நாய்ப்போச்சு. அப்ப மனம் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கு. வாழ்க்கைங்கிறது என்ன? வாழ்க்கைக்குள்ள என்ன இருக்கு? உடல் ஆரோக்கியம் இருக்கு, மன அமைதி இருக்கு, உறவுகள்ல இணக்கம் இருக்கு, பொருளாதார நிறைவு இருக்கு, சமுதாய மேம்பாடு இருக்கு, அறிவின் வளம் இருக்கு. இது எல்லாமே வாழ்க்கைக்குள்ள அடங்கிய விஷயம். அப்ப நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மனதை பொறுத்திருக்கிறது. இந்த மனம் உங்களுடைய தியானத்தை பொறுத்து செயல்படும். இப்ப தியானம் நம்ம நல்லா செய்தா மனம் ஆற்றல் மிக்கதாக நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு. மனம் கட்டுப்பாட்டுல இருந்தா வாழ்க்கை கட்டுப்பாட்டுல இருக்கு. நான் சென்ற வகுப்புல சொன்னேன், தவம் போல் வாழ்வு.
உங்க வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்கணும்? தவம் போல வாழ்க்கை. அப்ப தவத்துல நீங்க ஆழமாக ஈடுபடும் போது, தொடர்ந்து ஈடுபட 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 உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும். மகரிஷி சொல்லுவாங்க, தவத்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். தவம் வேற என்னவெல்லாம் செய்யும்? தவம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும், சாந்தப்படுத்தும். மனம் அமைதியாகும் போது, சாந்தமாகும் போது உடல் அமைதியாகும், சாந்தமாகும். ரெண்டு நிகழும். நீங்க கொஞ்ச நேரம் கண்ணை மூடி தியானம் பண்ணி பாருங்களேன், உங்க உடல் அப்படியே அமைதி நிலைக்கு வந்துடும். உடல் அமைதியாகும் போது உடல் இருக்கிற ஆற்றல் உடல் இருக்கிற நோய்களை குணப்படுத்திவிடும். மிக அற்புதமான ஒரு டெக்னிக் அது. தியானத்தாலே உங்க உடல் நோய்கள் அனைத்தும் குணமாகும். ஏன்னா இப்போ நம்ம மனதிற்கு ஒரு அலை வேகம் இருக்கிறது. மனசுங்கிறது ஒரு அலைன்னு சொன்ன, இந்த அலைக்கு ஒரு வேகம் இருக்கிறது. என்ன வேகம்? ஒரு நொடியில இது ஒரு தடவை அலையும், ஒரே நொடியில 40 தடவை அலையும். ஒரு சுற்றுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு நொடியில ஒரு சுற்றும் சுட்டும், ஒரு நொடியில 40 சுத்தும் சுத்தும். இது மனதினுடைய வேகம். இன்னைக்கு விஞ்ஞான கருவிகளை கொண்டு நம்ம மனதினுடைய வேகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம மனசு, நீங்க போய் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் இஇஜி அப்படின்னு ஒரு கருவி இருக்கு. இசிஜி அல்ல, இசிஜி எலக்ட்ரோ கார்டியோகிராஃபி. அது வந்து உங்க ஹார்ட் பீட் எப்படி இருக்குதுன்னு காமிக்கும். இந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா டீன் 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 அப்படின்னு ஓடிட்டே இருக்கும் இல்லையா, ஐசியூ வார்டுல எல்லாம். அதுக்கு பேர் இசிஜி. இப்போ ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாக்குறோம். இது வந்து இஇஜி, எலக்ட்ரோ என்செபலோகிராம் என்று ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின் உங்க உடல்ல பொருத்துனாங்கன்னா உங்க மனம் என்ன வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதை கண்டுபிடிச்சு நம்ம மனதினுடைய வேகத்தை 4 பிரிவா பிரிச்சாங்க. ஒன்று பீட்டா, பீட்டா அலை, பீட்டா வேவ். இரண்டாவது ஆல்பா அலை, ஆல்பா வேவ். மூன்றாவது தீட்டா அலை, தீட்டா வேவ். நான்காவது டெல்டா அலை, டெல்டா வேவ். வேவ் என்றால் அலை. சரிதானா? நாம மனம் அலையுது அப்படிங்கிறத நம்ம ரெகுலரா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். மனசே சரியில்லை, மனசே அப்படியே அலப்பாயுதுப்பா சொல்றோமா? எல்லாருக்குமே தெரியும் மனம்ங்கிறது ஒரு அலை, அது அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது. ஆங்கில மொழியிலையும் அதற்கான சரியான வார்த்தை, மை மைண்ட் இஸ் வேவரிங். மை மைண்ட் இஸ் வேவரிங். அது அலைப்பாய்கிறது. அது ஒரு அலை, அது அலைப்பாயத்தான் செய்யும். கடல்ல நீர் அலை அலைப்பாயத்தான் செய்யும். அது போல மன அலை அலைப்பாயத்தான் செய்யும். அப்ப மனம் என்பது ஒரு அலை. அந்த அலைக்கு ஒரு வேகம் இருக்கிறது. அது குறைந்தபட்சம் ஒரு அலை வேகத்திலே இயங்கும், அதிகபட்சம் 40 அலை வேகத்திலே இயங்கும். சார் 40க்கு மேல போகாதா அப்படின்னு கேட்டா போகாது. 40க்கு மேல போனா உங்களுக்கு உயிர் போயிடும். ஹை பீக், அது பீக் லெவல்ல போயிடும். புரியுதா இல்லைங்களா? அந்த அளவுக்கு போகாது. சார் 1க்கு கீழே 0 லெவல் போகுமா? 0 லெவல் போகும், அப்புறம் மீண்டும் வர முடியாது. மகான்கள் சமாதி நிலை, ஜீவ சமாதி நிலைக்கெல்லாம் போறாங்கல்ல, அதெல்லாம் 0 லெவல்ல போய் மெர்ஜ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மனித உடல்ல வேலை செய்ய மாட்டாங்க. அப்ப நம்ம மனிதனுடைய மன வேகம் 1 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட்ல இருந்து 40 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட் வரைக்கும் இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ 93.5 அப்படின்னா சூரியன் எஃப்எம் உடைய ஒரு அலை வேகம். 103.3 அப்படின்னா கொடைக்கானல் கோடை எஃப்எம் உடைய ஒரு அலை வேகம். உதாரணத்துக்கு சொல்றேன், கரெக்டா தெரியல. அப்படி வைக்கிறாங்கல்ல, அப்படி சன் டிவிக்கு ஒரு அலைவேகம் இருக்கு, விஜய் டிவிக்கு ஒரு அலைவேகம் இருக்கு. நீங்க அந்த அலைவேகத்தை டியூன் பண்ணீங்கன்னா அந்த பாட்டு கேட்கும், அந்த படம் தெரியும். அப்படி நம்ம மனதிலே நீங்க பாக்குற, கேட்கிற, செய்யற, சொல்ற, நினைக்கிற எல்லா விஷயமும் ஒரு குறிப்பிட்ட அலைவேகத்திலே பதியும். சரிதானா? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ இந்த 4 விதமான அலை வேகங்களை பற்றி நான் சொல்லிடுறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து பீட்டா அலை. இந்த அலை வேகம் எதுல இருந்து எது வரைக்கும்னா
14க்கு மேல 40 வரைக்கும், 14 ஃப்ரீக்வன்சிக்கு மேல 40 வரைக்கும் இருக்கிறது, அல்லது மேல இருந்து வச்சுக்கங்க, 40ல இருந்து 14 வரைக்கும் இது வந்து பீட்டா அலை. பீட்டா அலை, BETA, பீட்டா அலை. இந்த அலை உணர்ச்சி வயப்பட்ட அலை, மிக வேகமாக அலையக்கூடிய அலை. இந்த அலை வேகத்துல மனிதன் இருக்கும்போது அவனுக்கு கோபம் வரும், கவலை வரும், பொறாமை வரும், வெறுப்பு வரும், சண்டை வரும், கவலை வரும், பயம் வரும், எல்லா தப்பும் வரும். ஏன்னா மனதனுடைய வேகம் ரொம்ப அபரிமிதமா இருக்கு, உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கு. இது பீட்டா அலை, உணர்ச்சி வயப்பட்ட நிலை. நீங்க தியானம் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அந்த மனதனுடைய வேகம் அப்படியே குறைஞ்சிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும். இப்ப தியானம் ஆரம்ப காலத்தில் நீங்க பண்ணும்போது இந்த 14க்கு கீழே அது அப்படியே இறங்கும். 13, 12, 11, 10, 9, 8 வரைக்கும் வரும். இது ஒரு வேகம். 13ல இருந்து 8 வரைக்கும் இந்த லோவா இருக்கிறதுக்கு பேரு ஆல்பா அலை என்று பெயர். ஆல்பா வேவ். இது வந்து அமைதி நிலை. இது என்ன நிலை? அமைதி நிலை. மேல இருக்கிறது உணர்ச்சி வயப்பட்ட நிலை, அதுலதான் சண்டை போடுறது எல்லா கஷ்டங்களும். இது வந்து மனம் அமைதி நிலைக்கு வந்துருச்சு. மனம் அமைதி நிலை. தியானத்தினுடைய தொடக்க ஆரம்ப கால சாதகர்களுக்கு இந்த ஆல்பா அலைக்கு நீங்க வருவீங்க. இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. அப்ப உங்க மனசு எப்படி இருக்கும்? அப்படியே அமைதி அமைதி அமைதியா. இந்த அமைதி நிலைக்கு வரும்போது நிதானம் வந்துரும், பொறுமை வந்துரும், விழிப்பு நிலை வந்துரும். புரியுதா இல்லைங்களா? தான் என்ன செய்கிறோங்கிற கவனம் வந்துரும், தவறு செய்ய மாட்டோம், நல்லதையே செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அமைதி நிலை. இன்னும் நீங்க ஆழ்ந்து 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 தியானம் போனீங்கன்னா, நம்மளதுல இன்னும் அடுத்த தியானங்கள்ல உங்களுக்கு அந்த தியானத்தை சொல்லி கொடுப்போம். துரியாதீத தியானம்னு ஒரு தியானம். அந்த தியானத்தை நீங்க ஏற்றும் போது இன்னும் மனதினுடைய வேகம் 8ல இருந்து படிப்படியா குறைந்து 7, 6, 5, 4 வரைக்கும் வரும். 4 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட். ரொம்ப மெதுவா இயங்கறக்கு ஆரம்பிக்கும். இந்த மெதுவா இயங்குற தன்மை என்ன நிலை அப்படின்னா, இது பிரபஞ்சத்தினுடைய நிலை. இந்த பிரபஞ்சம் முழுக்க ஆற்றல் மிக மெதுவாக 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 இயங்கிக் கொண்டிருக்கிறது. சரிதானுங்களா? இது ஆழ்நிலை அமைதி நிலைன்னு வச்சுக்கோங்க. மேல இருக்கிறது நார்மல் அமைதி நிலை. சரி, இப்ப கடல் அலை இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா அலை அப்படியே சலசல சலசல சவுண்டு கேக்குதா? சவுண்டு கேக்குதுல்ல? அப்படியே அந்த கடலுக்குள்ள உள்ள 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 போறீங்க. அது என்ன ஆகும்? அப்படியே அமைதியா 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 போறீங்க. அப்படியே ஆழத்துக்கு போனீங்க, ஆழ்ந்த அமைதியா இருக்கு. அந்த மாதிரி நம்மளோட வேகம் 8க்கு கீழே 7, 6, 5, 4 இந்த 4 ஃப்ரீக்வன்சில அமைதியா இருந்ததுன்னா அதற்கு பெயர் தீட்டா அலை. தீட்டா அலை. சரியானுங்களா? அது ஆழ்நிலை என்று நீங்க வைத்துக் கொள்ள. இன்னும் நீங்க ஆழ்ந்து தியானம் ஏற்றி கொண்டு வந்தீங்கன்னா, இந்த துரியாதீத தியானத்திலே மகரிஷி நம்மளை கொண்டு போய் இறைவனோடு கலக்க விடுவார். ஃபர்ஸ்ட் பிரபஞ்சத்துல நம்மளை கலக்க விடுவார். பிரபஞ்சத்துல நாம கலந்திருக்கும் போது நம்முடைய வேகம் அந்த 4 டு 7 டு 4 சைக்கிள்ஸ்குள்ள இறங்கி ரொம்ப அமைதியா இருக்கு. ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்கு. அப்ப பிரபஞ்சத்து கூட கனெக்ஷன் வந்து, பிரபஞ்சத்து கூட கனெக்ஷன் வந்தனையும் பிரபஞ்ச ஆற்றல் எல்லாம் உங்களுக்குள்ள வரக்க ஆரம்பிச்சு. நீங்க அமைதியா இருக்கிறப்பவே ஆற்றல் வரக்க ஆரம்பிச்சிடும். பட் இன்னும் நீங்க டீப்பா போக போக அபரிமிதமான ஆற்றல் உங்களுக்குள்ள இறங்கறக்க ஆரம்பிச்சு. இன்னும் நீங்க ஆழ்ந்து தியானம் பண்ணீங்கன்னா இன்னும் உங்க மனதினுடைய வேகம் 3, 2, 1 என்ற அளவிற்கு செல்லும். 1 அளவுக்கு போயிடுச்சுன்னா அது இறைவனோட மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு. இறைவன்னா நீங்க பாக்குற உருவத்தில் இருக்கிற இறைவன் அல்ல. இறைவன்னா யாரு? எல்லையற்ற ஒரு பரம்பொருள். சரிதாங்களா? எல்லையற்ற மெய்ப்பொருள்.
அதுதான் எல்லாவற்றுக்கும் ஆதி, அதுதான் அனாதி, அதான் சிவம், அதான் பிரம்மா, அதுதான் பரமபிதா, அதான் அல்லாஹ், அதான் சூன்யம், அதான் சுத்தபெலி, அதான் பால். அதற்கு எல்லையே கிடையாது, உருவமே கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு மனதினுடைய தன்மை மெதுவாக 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 அது இறைவனோடு இணைந்து, இறை ஆற்றலோடு இணைந்து. ஆக்சுவலா அந்த மனம் என்பதுக்கு உள்ள இறைத்தன்மை இருக்கு, மனதுக்குள்ள இறைத்தன்மை இருக்கு. இந்த மனம் அதிக வேகமாக இயங்கும் போது அந்த இறைத்தன்மை உணர்றது இல்லை. மனதினுடைய ஆழத்திலே இறைத்தன்மை இருக்குது. எங்கேயும் போய் தேட வேண்டாம் இறைவன், நீங்க உங்க மனதினுடைய ஆழத்தை தொட்டாலே இறைவனை தொட்டு விடுவீங்க. அப்ப அந்த 3, 2, 1 அளவிலே டெல்டா அலை, டெல்டா அது லாஸ்ட் ஹையஸ்ட் ஸ்டேட். அந்த நிலை வரைக்கும் நாம போகணும். அதுக்கு தான் தியானம். இப்ப டெல்டானா புரியுதா? அந்த டெல்டா பாசன பகுதின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படின்னா என்ன? அந்த ஆறு பல இடங்களிலே பாய்ந்து கடல் நீரோடு கலக்கக்கூடிய இடத்துக்கு பேர் டெல்டா பகுதின்னு பேர். எந்த கடலிலிருந்து அந்த நீர் எழுச்சி பெற்று மேகமாகி மழையாகி அருவிகளாகி ஆறாக ஓடையாக அப்படியே ஓடி கடைசியாக தான் எங்கிருந்து வந்தோமோ அந்த மூலத்தோடு இணையக்கூடிய இடத்துக்கு பேரு டெல்டா பகுதின்னு பேர். அப்படி இந்த மனம் தான் எங்கிருந்து வந்தோமோ அந்த இறைவனிலிருந்து வந்த அந்த மனம் கடைசியாக அந்த இறைவனோடு இணையக்கூடிய அந்த அலைச்சூழல் வேகத்துக்கு பேரு டெல்டா வேவ் என்று பெயர். இந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா நம்மளுடைய பாவ கர்ம வினைகள் அத்தனையும் அழிந்து நாம் ஒரு புண்ணிய ஆத்மாவாக, இறை உணர்வை பெற்ற ஆத்மாவாக மலர்ச்சி பெறும். இதுதான் தியானத்தினுடைய அல்டிமேட் எய்ம். எதற்காக தியானம் செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கன்னா, நான் இறை உணர்வை பெறுவதற்காக தியானம் செய்யும். இறை உணர்வை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் வளங்களும் தானா வந்துடும். அதுதான் நம்ம வாழ்க்கையோட நோக்கம். அதாவது ஒரு ராஜா அந்த நாட்டிலே ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார். என்ன அறிவிப்பு? இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள், பிறந்த நாள். இன்னைக்கு உங்களுக்கு என்னவெல்லாம் வேணுமோ கேளுங்க, நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். மக்களுக்கு ஒரே குஷி. எல்லாரும் வந்து அவங்களுக்கெல்லாம் என்னென்னவெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிட்டாங்க. ஒருத்தர் வீடு வேணும்னார், ஒருத்தர் மாடு வேணும்னார், ஒருத்தர் பொன் வேணும்னார், ஒருத்தர் நிலம் வேணும்னார், எல்லாரும் வாங்கிட்டாங்க. ஒரு பெண்மணி அங்கே வந்தார். உனக்கு என்ன ஆசை, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது அவள் சொன்னால், நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா. ராஜா கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும், அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இப்ப அவர் வீடு கேட்கல, காரு கேட்கல, மாடு கேட்கல, சொத்து பத்து கேட்கல, எதையும் கேட்கவில்லை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அந்த மொத்த ராஜ்யமும் இப்ப அவளுக்கு சொந்தம். புரியுதா? அப்படி இந்த ஒற்றுமொத்த பூமி பிரபஞ்சம் அனைத்திற்கும் ராஜாவா இருக்கிறது இறைவன். அப்ப இறைவனோடு யார் ஐக்கியமாகிறார்களோ அவர்களுக்கு அனைத்து செல்வங்களும் நிறைவாக கிடைக்கும். பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், உறவுகளிலே இணக்கம் கிடைக்கும், சமுதாயத்திலே உயர்ந்த நிலை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இன்னும் அவங்க அதுக்கெல்லாம் ஏங்கவே மாட்டாங்க. இது தானாக கிடைக்கும். ராணி போய் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க வேண்டாம். ராணின்னு ஆயிட்டாங்கனாலே அவங்களுக்கு எல்லாமே தானா கிடைக்கும். அது போல மனித வாழ்க்கையில் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏதோ இந்த ஆன்மீகம் சாமியார் மாதிரி இப்படி எல்லாம் நினைச்சிடாதீங்க. இது இறைவனை நீங்கள் உணர்ந்து விட்டால் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா இல்லைங்க?
நிறைவு வரும், மகிழ்ச்சி வரும், அமைதி வரும், ஆனந்தம் வரும். வேற என்ன வேணும் உங்களுக்கு? அப்ப தவத்தினுடைய நோக்கம், நாம் இந்த பிறவியை எடுத்ததற்கான நோக்கம் தான் தவத்தினுடைய நோக்கம். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று சொல்வது போல, இந்த பிறவி எனும் பெருங்கடலை நீந்தி கடப்பதற்கான வழி என்ன என்று கேட்டபோது திருமூலர் சொல்கிறார், திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி, திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி, இழைப்பினை நீக்க இரு வழி உண்டு. ரெண்டு வழி இருக்குப்பா. உன்னோட பாவ கர்மாவெல்லாம் கழிச்சுட்டு நீ இறைவனை உணர்றதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒன்று, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதலோன் தவமும் அறமும் மேற்றுணையாமே. இந்த வினைக்கடலை கடப்பதற்கு ரெண்டு உதவி செய்யும் உனக்கு. ஒன்று நீ செய்கிற தவம், இன்னொன்று நீ செய்கிற அறம். தவம் என்பது உள்ளே நீ செய்யக்கூடிய தியானம், அறம் என்பது நீ வெளியே செய்யக்கூடிய தியானம். ஒழுக்கமாக வாழ்வது, தன்னுடைய கடமையை சரியாக செய்வது, முடிந்த வரைக்கும் பிறருக்கு நன்மையை செய்வது, யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருப்பது, முடிந்தவரை பிறர் துன்பத்தை போக்குவது, இது அறம். இது புறத்து தவம் என்று சொல்வார் மகரிஷி. நாம உள்ள செய்யக்கூடியது அகத்து தவம், அகத்தியானம். புறத்து தியானம் என்று ஒரு தியானம் இருக்கிறது. அதுதான் நம்முடைய செயல்களிலே இருக்கிற ஒழுக்கம். அப்ப அகத்தியானத்தை செய்யக்கூடியவர்கள் புற தியானத்திலே வெற்றி பெற முடியும். இப்ப புறத்திலே நம்ம நிறைய செயல்களை தப்பு தப்பா செய்யறோம், நல்லதை செய்யலாம்னு நினைக்கிறோம், முடியல. ஏன்? அகத்தியானம் நம்ம முன்ன செட் ஆகுது. இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோவாதார் பலர் என்று வள்ளுவர் சொல்லிவிட்டார். தவம் செய்யறவங்க குறைஞ்சிட்டே இருக்காங்க, அதனால் துன்பம் பெருகி கொண்டிருக்கிறது. அப்ப தவம் செய்யறவங்க நிறையானா துன்பம் இல்லாமல் போயிடும், துன்பம் இல்லாமல் போயிடும். அப்ப தவம் என்ன செய்யும்? உங்க மனதினுடைய ஆற்றலை அபரிமிதமாக அதிகப்படுத்தும். மனதினுடைய ஆற்றல் அபரிமிதமாக உயரும் போது நீங்கள் நினைத்ததை நடத்தக்கூடிய ஆற்றல், வல்லமை, வலிமை உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரு பேராற்றல் நிரம்பி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ. கொட்டி கிடக்கிறது, கொட்டி கிடக்குது. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, கொட்டி கிடக்குது பிரபஞ்ச பேராற்றல். இந்த சூரியனை அந்தரத்திலே சுத்த வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆற்றல், இந்த பூமியை அந்தரத்திலே சுத்த வைத்துக் கொண்டிருக்கிற ஆற்றல் எவ்வளவு பெரிய ஆற்றலா இருக்கு யோசிச்சு பாருங்களேன். இந்த பிரபஞ்சத்துல எல்லா நட்சத்திரங்களும் கோள்களும் அந்தரத்துல சுத்துது. பல்லாயிரக்கணக்கான மைல் வேகத்திலே தன்னைத்தானே சுழல்கிறது, ஒன்றை ஒன்று சுழன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. யார் இதுக்கெல்லாம் எனர்ஜி கொடுக்குறா? அந்த இறை ஆற்றல் கொடுக்குது. அதுதான் நம்மளை சுத்தி நிரம்பி இருக்குது. ஆனா ஏன் நமக்குள்ள ஆற்றல் வரமானீங்க? அதுதான் இப்ப பிரச்சனை. புரியுதா இல்லைங்களா? காற்று எங்கும் நிரம்பி இருக்கிறது, விவேகானந்தர் சொல்றாரு. காற்று எங்கும் நிரம்பி இருக்கிறது, ஏன் தியானம் செய்யணும்னு விவேகானந்தர் கேட்கிறார். ஏன் தியானம் செய்ய வேண்டும்? காற்று எங்கும் நிரம்பி இருக்கிறது. காற்று இல்லாத இடமே இல்லை ஒரு பூமியில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு. ஆனா உங்க டயர், கார் டயர்லயோ, டூ வீலர் டயர்லயோ, சைக்கிள் டயர்லயோ உள்ள காத்தை நீங்க நிரப்புறீங்க. இப்ப அந்த டயர்ல இருந்து காத்து வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, காத்து இறங்கிருச்சு. இப்ப நீங்க வெளியில இருக்கிற காற்றை உள்ள அனுப்பணும்னா, சுத்தியும் தான் காத்து இருக்க, நீ போய் காத்தை ஏறிக்கணும், ஏறுமா? ஏறாது. புரியுதா இல்லைங்களா? நீங்க என்ன பண்ணணும்? ஒரு பம்பை வச்சு அடிக்கணும், இல்லையா? இல்ல ஏர் பிடிக்கிற மிஷின்ல பிடிக்கணும். அந்த பக்கம் கம்ப்ரஸர்ல ஃபுல் ஏர் டம்ப் பண்ணி அதை கொண்டாந்து பிடிச்சிங்கன்னா புஷ்ஷுன்னு ஏறும். இல்லாட்டி வெயிட் மிஷின் அடிச்சா ஏறும். காற்று சுற்றிலும் நிரம்பி இருக்கிறது அப்படிங்கிறதால உங்க டயருக்குள்ள காத்து போயிடாது, நீங்க அடிக்கணும். அதுக்கு ஒரு வேலை செய்யும். அது போல இந்த பிரபஞ்ச இரையாற்றல் உங்களை சுற்றி நிரம்பி இருக்கிறது. அது உங்களுக்குள்ள வர வேண்டும் என்றால் நீங்கள் கண்ணை மூடி கம்முன்னு அமரணும். கண்ணை மூடி கம்முன்னு அமர்ந்தீங்கன்னா இப்ப உங்களை சுற்றி இருக்கிற ஆற்றல்
ஒரு அமைதியான நிலையில் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்க, ஒரு அமைதியான நிலையில் இருக்கு. நாம ஆர்ப்பரிக்கிற மனோநிலையில் இருக்கோம். புரியுதா? நீங்க இப்ப நீங்க ஒரு கொதிக்கிற தண்ணியா இருக்கிறீங்க, வெளிய குளிர்ந்த தண்ணி இருக்குது. இப்ப கொதிக்கிற தண்ணியில் இருக்கிற வெப்பம் தான் குளிர்ச்சி தன்மைக்குள்ள போயிரும். புரியுதா? நீங்க இப்ப நீங்க குளிர்ச்சி தன்மை ஆக ஆக வெளியில இருக்கிற தண்ணீருடைய குளிர்ச்சி உங்களுக்குள்ள வர காரணம். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்றது? அப்ப நம்ம மன வேகம் அதிகமாக இருக்கும்போது வெளியில அமைதியா இருக்கிற அந்த தெய்வீக பிரபஞ்ச இறையாற்றல் பேராற்றல் நமக்குள்ள வராது. நம்ம மனம்தான் அதை தடுத்து கொண்டிருக்கிறது. இப்ப உங்க மனதை தியானம் செய்து நீங்க அமைதிப்படுத்த படுத்த 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 வெளியில இருக்கிற ஆற்றல் தானாக உங்களுக்குள்ளே வருவதற்கு ஆரம்பித்து விடும். அப்ப பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள் நிரம்ப நிரம்ப உங்க உடலில் இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாகும். உங்கள் மனதில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் தீரும். உங்க மனதில் எழுகின்ற பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். அப்ப உடலும் மனமும் ஆரோக்கியமாயிருச்சு அப்படின்னா உங்கள் உறவுகளிலே இணக்கம் வரும், பொருளாதாரத்திலே நிறைவு வரும், எல்லாம் வரும். அப்ப இதற்கு தான் தியானம். தியானம் எல்லாத்தையும் விட்டு செல்வதற்காக அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தியானம் அடிச்சு மொட்டையை அடிச்சு வீட்டை விட்டுட்டு போனா எல்லாம் வந்துருமா? சொல்லுங்க. சரிதானா? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது. அப்படி ஒருத்தர் காட்டுக்குள்ள போய் தியானம் பண்றதுக்கு போனாராம். தியானம் பண்றதுக்கு போய் இன்னையில இருந்து நம்ம கண்டிப்பா ஆழ்ந்து தியானம் பண்ணியே ஆகணும், மனதை கட்டுப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தியானம் பண்றதுக்கு ஆரம்பிச்சு. அவருக்கு எப்படி தியானம் பண்றதுன்னு தெரியல. அப்போ கண்ணை திறந்து அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. தொலை தூரத்திலே அவர் காட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கார். தொலை தூரத்திலே ஒரு காட்டு வழி பாதை. அங்கு ஒரு பெண்மணி அப்படியே நடந்து போறார். அதை பாக்குறாரு. பார்த்தோன்னே இவருக்கு அந்த பெண் மேல ஞாபகம் வந்துருச்சு. தியானம் பண்ண முடியல. என்ன பண்ணார்? கண்ணை மூடிட்டார். இன்னையில இருந்து நம்ம கண்ணை மூடிடணும்ப்பா. கண்ணை திறந்து பார்த்தாலே ஏதோ ஒரு காட்சி வருது, ஞாபகம் வருது. தியானம் பண்ண முடியல. அப்புறம் அடுத்த நாள் இவர் கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அந்த பெண்மணி, அது அமைதியான பகுதியா, அந்த பெண்மணி கால்ல ஒரு சலங்கை கொலுசு. அந்த பெண் அதை நடனத்துக்கு போவாள் போல. அந்த சலங்கை சல் 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 சல்னு சவுண்டு கேட்கு. அது இவரோட காதுல விழுகுது. அப்பவும் தியானம் போச்சு. சரியானுங்களா? அப்புறம் என்ன பண்ணார்? 2 பஞ்சு எடுத்து காதுல ஃபுல்லா அடைச்சிட்டார். எந்த சத்தமும் கேட்க கூடாது. சரிதானுங்க? சரி, அடுத்த நாள் இவர் அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கார். கண்ணை மூடிட்டார், காதை பொத்திட்டார். சரிங்களா? அந்த பெண் ஒரு நல்ல மல்லிகைப்பூவோட வச்சுட்டு போயிருக்கிறான். அந்த காற்று அப்படியே அங்கிருந்து அடிக்கும் போது நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா மிக நுண்ணிய ஸ்மெல்ல கூட உங்களால உணர முடியும். அப்படியே அந்த ஸ்மெல் அப்படியே உள்ள போகுது. அப்ப நினைக்கிறாரு, ஓ அந்த பெண் அங்க போயிட்டு இருக்கிறா. சரிதானா? அப்படின்னு நினைக்கிறாரு. தியானம் போயிடுச்சு. என்ன பண்றது? மூக்குல எடுத்து 2 பஞ்ச சொருகிட்டாரு. செத்து போன மாதிரி நினைச்சாலும் பரவாயில்லைன்னு மூக்குல 2 பஞ்ச சொருகி கம்முன்னு உட்கார்ந்துட்டார். வாய் வழியாவது நான் சுவாசிச்சுக்கிறேன். அடுத்த நாள் அதே நேரம் வருது. அப்ப அவருக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. இப்ப அந்த பெண் அங்கே சென்று கொண்டிருப்பாள் என்று. இதை எதை வைத்து கட்டுவது? சரிங்களா? மனம். சரிங்களா? அந்த மனதை அமைதிப்படுத்தக்கூடிய நுட்பத்திற்கு பேரு தியானம் என்று. சரிங்களா? அப்ப இந்த மனம் ஆற்றல் மிக்கது. ஆனால் அது எப்படி இருக்கிறது? திருமூலர் சொல்கிறார், பார்ப்பான் அகத்திலே பால் பசு ஐந்துல. பார்ப்பான் அகத்திலே பால் பசு ஐந்துல. மேய்ப்பாரும் இன்றி வெறித்தே திரிவன். மேய்ப்பாரும் இருந்து வெறியும் அடங்கினால் பால் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே என்று ஒரு கவி. ஒருத்தர் வீட்டுல பால் பசு 5 இருக்குது, மேய்க்கிற காலெல்லாம் வெறிச்சிட்டு திரியுது. அதனால யாருக்கு எந்த பலனும் இல்லை, கஷ்டம்தான் படுத்துது அர்த்தம்.
இப்ப மேய்க்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்து வெறிய அடக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பால் பசு ஐந்து என்ன பண்ணும்? பாலாய் சொரியும், உங்களுக்கு பாலையா கிடைக்கும். அப்படின்னு எதை சொல்றாருன்னா, நம்முடைய மனதையும் மனதின் வழியாக இயங்கக்கூடிய புலன்களையும் சொல்றாரு. 5 புலன்களைத்தான் பால் பசு ஐந்து என்று சொல்றார். இப்ப தியானம் செய்யும் போது என்ன நன்மை? இன்னொரு நன்மைனா, இந்த புலன்கள் நம்முடைய கட்டுப்பாட்டிற்கு வந்து விடும். கண்ணு பார்க்காதீன்னா பார்க்காது, காது கேட்காதீன்னா கேட்காது, வாய் பேசாதீன்னா பேசாது. ஆனா இப்ப அப்படி இருக்காது. நீங்க பேசாதேன்னு சொன்னாதான் இப்ப பேசுவது. நீங்க அமைதியா இருன்னு சொல்லுவீங்க, அது போய் சண்டை போடும். புரியுதா? நீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவீங்க, நீங்க அதை எச்சா சாப்பிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப புலன் உங்க கட்டுப்பாட்டுல இல்ல, புலனுடைய கட்டுப்பாட்டில் நாம் இருக்கிறோம். பாலுணர்வு வேண்டான்னு சொன்னாலும் அது ஈடுபாட்டுக்கு போகும். ஏன்? இந்த புலன்கள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை. அப்ப புலன் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத போது இந்த புலன்கள் மூலமாக பெறக்கூடிய அனுபவங்கள் தான் உங்களுக்குள்ள ரெக்கார்ட் ஆகுது. அதுதான் உங்களுடைய மனமாக மாறி, எண்ணமாக மாறி, சொல்லாக செயலாக மாறுகிறது. அப்ப புலன் எப்படி இருக்கணும்? முழு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். நல்லதை மட்டுமே பார்க்க வேண்டும், நல்லதை மட்டுமே கேட்க வேண்டும், நல்லதை மட்டுமே பேச வேண்டும், நல்லதை மட்டுமே நுகர வேண்டும், நல்லதை மட்டுமே உண்ண வேண்டும், நல்லதை மட்டுமே அனுபவிக்க வேண்டும், நல்லதை மட்டுமே சிந்திக்க வேண்டும். அப்படியே இருக்கு இல்லையே? அப்ப புலன் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. அப்ப புலனை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். புலன் வழியாக செல்லக்கூடிய மனதை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். அதுதான் தியானம். அதுதான் ஹிந்து கோவில்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, உள்ள போன உடனேயும் நாம இனி செய்யக்கூடிய தியானம், அடுத்த தியானம் என்னன்னா ஆக்கினை தியானம் என்ற ஒரு தியானத்தை ஏற்றிருக்கோம். நான் அந்த தியானத்தினுடைய பலன்கள்னு பேசினா பேசிட்டே இருக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு தியானத்தினுடைய பலன்கள் மட்டும் பொதுவா பேசணும்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மணி நேரத்துக்கு பேசலாம். 100 மணி நேரம் பேசிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயம் இருக்கு. சரிங்களா? மொத்த பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒன்று தியானம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் ரெண்டாவது. மொத்த பிரச்சனையும் தீர்ப்பது தியானம். அப்ப எல்லா மதங்கள்ல ஞானிகள் அதை உணர்ந்திருக்கிறாங்க. நாம செய்யக்கூடிய தியானம் குண்டலினி தியானம். அதை பற்றி விளக்கமெல்லாம் நான் அடுத்த வகுப்புல சொல்றேன். குண்டலினினா என்ன, அது எப்படி தியானம்? சரி, எந்த இடத்துல தியானம் பண்ண போறோம்னா இந்த இடத்திலே தியானம் பண்ண போறோம். இதுக்கு பேரு ஞானக்கண் என்று பெயர், நெற்றிக்கண் என்று பெயர். சரி, இதுக்கு நிறைய பெயர்களை சித்தர்கள் வச்சிருக்கிறாங்க. பஞ்சனை மேல் இருக்கை என்று பெயர், முச்சந்தி வீடு என்று பெயர், ஆக்கினை என்று பெயர். சரிங்களா? வாரணாசி என்று இதுக்கு ஒரு பெயர். இப்படி தேர்ட் ஐ, மூன்றாம் கண் மெடிடேஷன், தேர்ட் ஐ மெடிடேஷன். சரியா? இப்படி நிறைய பெயர்கள் இருக்கு. இப்ப இந்த இடத்துல நம்ம தியானம் பண்ணோம். நீங்க பாருங்க, ஹிந்து தர்மத்துல இந்த இடத்துல பொட்டு வைப்பாங்க. கிறிஸ்துவ மதத்திலே சிலுவை போடும்போது முதல் கை இங்க டச் ஆகும், ரெண்டாவது இங்க வச்சு இப்படித்தான் வைப்பாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் நமாஸ் பண்ணும்போது நெற்றியை கொண்டு சென்று தரையிலே முட்டுவார்கள். இந்த இடம் கருப்பா இருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்தீங்கன்னா. அப்ப எல்லா மதத்தில் இருக்கிற ஞானிகளுக்கும் ஒரு உண்மை புரிந்திருக்கிறது, இந்த இடத்தை இயக்க வேண்டும். ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற ஒரு சுரப்பிக்கு பேர் பிட்யூட்டரி சுரப்பி. நமது உடலிலே 2 விதமான சுரப்பிகள் இருக்கிறது. நாளம் உள்ள சுரப்பிகள், நாளம் இல்லாத சுரப்பிகள். நாளம் என்றால் ரத்த நாளம் என்றால் ஒரு டியூப். டியூப் இருக்கிற சுரப்பிகள் நம்ம உடம்புல இருக்கு. டியூபே இல்லாத, அது அது சுரந்ததுன்னா டைரக்டா பிளட்ல கலக்கும். அது டியூப் வழியா போய் இங்க போகும்னு சொல்ல முடியாது. சரிங்களா? அப்படி டைரக்டா சுரப்பை சுரந்து ரத்தத்துல கலக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் 7 இருக்கு நம்ம உடம்புல. இந்த 7 சுரப்பிகளும் மிக மிக ஆற்றல் மிக்கவை. இந்த 7 சுரப்பிகளைத்தான் 7 ஆதாரங்கள், 7 தியான மையங்கள், 7 மலைகள், 7 கடல்கள், இதெல்லாம் சொல்றாங்க ஆன்மீகத்தில்.
சரி, அதுல 7 சுரப்பிகள்ல மூலாதாரத்துல ஒரு சுரப்பி இருக்கு. நம்ம உடலினுடைய மையத்துல. நம்ம காயகல்ப பகுதியில அஸ்வினி முத்திரை போட்டோம் இல்லையா? மூலபந்தம் பண்ணோம் இல்லையா? அப்ப அந்த இறுக்கி பிடிச்சோம் இல்லையா? அதுதான் மூலாதார பகுதி. அதற்கு மேல தொப்புளிலிருந்து 4 அங்குலம் கீழே இருக்கிற ஒரு மையம் இருக்கிறது. அது சுவாதிஷ்டான மையம். மூலாதார மையத்திலே பாலுணர்வு சுரப்பி இருக்கிறது. சுவாதிஷ்டான மையத்திலே அட்ரினல் சுரப்பியோட தொடர்பு இருக்கிறது. தொப்புள் 3வது மையம். அதுக்கு பேர் மணிப்பூரக மையம் என்று ஆன்மீகத்திலே பேர். அது நம்ம உடலிலே பேன்கிரியாஸ் என்று சொல்லக்கூடிய கணையத்தோடு தொடர்புடையதாக இருக்கு. 4வது மையம் அநாகதம், ஜீசஸ், இந்த மையத்தை தான் அதிகமா சொல்லுவோம். இங்க ஹார்ட் சிம்பிள் இருக்கும். இது அநாகத மையம். இங்க இருக்கிற சுரப்பி தைமஸ் சுரப்பி என்று பெயர். ஆஞ்சநேயர் நெஞ்ச பொழந்து காமிப்பார் பாத்தீங்கன்னா, வீரத்திற்கான மையம், அன்பிற்கான மையம். என்னோட விளக்கம் எல்லாம் நிறைய பின்னாடி சொல்றோம். இங்க ஒரு மையம் இருக்கு, விசுத்தி மையம் என்று பெயர். நீலகண்டன் என்று இறைவனை, சிவபெருமானுக்கு ஒரு பேர் இருக்கு. இந்த இடம் நீளமா இருக்கும், நீல கலர்ல ஆயிரும் பாம்பினுடைய விஷத்தை அருந்தியதால. அப்படி இல்லை, நம்ம உடம்புல இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஃபில்டர் பண்ற இடம் இது. இங்க இருக்கிற சுரப்பி தைராய்டு, பேரா தைராய்டு. புரியுதா இல்லைங்க? இங்க நோய்களை குணப்படுத்துற ஆற்றல் இங்க அபரிமிதமா இருக்கு. அப்ப இது அநாகத, சாரி, விசுத்தி மையம். 5 மையம். 6வது மையம் ஆக்கினை மையம். 6வது மையம் ஆக்கினை மையம். இங்கு இருக்கிற சுரப்பி பிட்யூட்ரி என்று சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி. சரிங்களா? இதுதான் இந்த உடல் இயக்கத்திற்கு தலைமை சுரப்பி. இது மாஸ்டர் கிளாண்ட். மாஸ்டர் கிளாண்ட் உடல் இயக்கத்திற்கான தலைமை சுரப்பி. ஒட்டுமொத்த உடம்பையும் தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற சுரப்பி இதுதான். இந்த ஒரு சுரப்பி இயங்கினால் உங்க ஒட்டுமொத்த உடலும் குணமாகும். என்ன நோய் இருந்தாலும் குணமாகும். அவ்வளவு ஆற்றல் இந்த சுரப்பிக்கு இருக்கு. மாஸ்டர் கிளாண்ட். இங்க கீழே சொன்னோம்ல, நம்மளோட செக்சுவல் கிளாண்டு, அட்ரினல் கிளாண்டு, பேன்கிரியாஸ், தைமஸ், தைராய்டு, பேரா, இந்த 5 கிளாண்டையும் கண்ட்ரோல் பண்ற மாஸ்டர் கிளாண்ட் இவருதான். இப்போ ஒரு ஸ்கூல் கிளாஸ்க்குள்ள குழந்தைகள்லாம் உள்ள காலையில வர்றாங்கன்னா வந்தனே கம்முன்னு இருக்க மாட்டாங்க. விளையாண்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் சேரை தூக்கி போட்டிருப்பா, ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப மாஸ்டர் உள்ள போய் நின்ன உடனே குழந்தை எப்படி இருப்பாங்க? அதாவது வேலையை போட்டாட்டு அதனோட இடத்துல போய் செய்யும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இவர் மாஸ்டர் கிளாண்ட். இவர் ஆக்டிவேஷன் ஆயிட்டாருன்னா இதுக்கு கீழே இருக்கிற எல்லா சுரப்பிகளும், எல்லா புலன்களும், எல்லா உறுப்புகளும் ஆட்டோமேட்டிக்கா பர்ஃபெக்டா வேலை செய்ய ஆரம்பிச்சு. இந்த இடத்தை தான் இப்ப நம்ம ஆக்டிவேஷன் பண்ண போறோம். அதற்கு தான் இந்து தர்மத்திலே பொட்டு வைக்கிற பழக்கத்தை பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? அது சிலுவை போடுறது, நமாஸ் பண்றது, எல்லாத்தினுடைய நோக்கம் இந்த இடத்தை இயக்கத்துக்கு கொண்டு வரணும். இங்க நீங்க டச் பண்ணா உங்க மூளையினுடைய முன்பகுதியில இருக்கக்கூடிய பிட்யூட்டரி சுரப்பி வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். அந்த பிட்யூட்டரி சுரப்பி நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் திருநீர் வச்சோம். திருநீர் நம்ம தலையில இருக்கிற கெட்ட நீரை உறிஞ்சி எடுக்கும். தூய நாட்டு மாட்டு சாணத்திலே செய்த திருநீர் தான் அப்படி செய்யும். நீங்க வச்சிருக்கிற கெமிக்கல் திருநீர் என்ன பண்ண எனக்கு தெரியாது. திருநீர் ஒரு மருந்து. அதுல பல நுட்பங்கள் இருக்கு. மிக முக்கியமாக நம்ம உடல்ல இருக்கிற கெட்ட நீரை இழுப்பதற்கு அதை பயன்படுத்தும். சந்தனத்தை வைத்தார்கள். சந்தனம் இங்க வச்சனே குளிர்ச்சி. அப்ப அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் எப்படி இருக்கும்? குளிர்ச்சியா இருக்கும். நீங்க வெப்பமானா தான் டென்ஷன் ஆயிருவீங்க. டென்ஷன் ஆயிருமா இல்லையா? அப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சு குளிர்ச்சி பண்ணாதான் மனசு அமைதியாகும். அப்ப இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் நம்மளை வழிநடத்திட்டு இருக்கிறதுனால எப்பவுமே அது குளிர்ச்சியா இருக்கணுங்கிறக்காட்டி அந்த இடத்துல சந்தனம் வச்சோம். இன்னும் குங்குமம் மஞ்சளால் ஆனது, தூய மஞ்சளால் ஆனது குங்குமம். மீனாட்சி அம்மன் கோயில் குங்குமத்தை வாங்கி மோந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கம கம கமன்னு வாசனை அடிக்கும். அப்ப மஞ்சள் கிருமி நாசினி. அதற்கு கூட சில கற்பூரம் போன்ற பொருள் எல்லாம் போட்டு அந்த குங்குமத்தை எடுத்து இங்க வச்சோம்னா அது கிருமி நாசினி. உங்க முகத்திலே எந்த கிருமியும் வர்றதுக்கு விடாது. எந்த கிருமியும் கண்டதை போட வேண்டாம்.
சரியாங்களா? இது ஹிந்து தர்மத்தில் இருக்கிற ஒரு வழக்கம். இஸ்லாமிய கிறிஸ்துவ சகோதரிகள் அதை செய்யாம விட்டுறலாம். நீங்க செய்யணும்னு கட்டாயப்படுத்தல. அதுல என்ன இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு தர்மத்தில என்ன எதற்காக அதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு செயல்படணும். எல்லா மகான்களும் சொல்றது ஒண்ணுதாங்க. எல்லாம் வல்ல இறைவன் ஒருவனே. அவன் எங்கும் இருக்கிறான். சரிதானா? அப்போ நீ யாருக்கும் துன்பம் கொடுக்காத. முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு நல்லது செய். இந்த 2 தவிர எந்த மதம் என்னத்தை சொல்லிருச்சு? எல்லாம் இதுக்குத்தான் சொல்லுது. என்ன இங்க நம்ம குடிக்கிறங்காட்டி தண்ணின்னு சொல்றோம். இதே அரபு நாட்டுல குடிச்சா அதை பானின்னு சொல்றோம். அமெரிக்கால குடிச்சா அதை வாட்டர்ன்னு சொல்றோம். அப்ப இங்க கடவுளுக்கு ஒரு பேர் வச்சாங்க, சிவன்னு வச்சாங்க. இதே அரபு நாட்டுல அல்லான்னு வச்சாங்க. இதே அமெரிக்காவுல ஜீசஸ் பிறந்த இடத்துல பரமபிதான்னு வச்சிருக்காரு. சரிதான். பொருள் ஒன்றுதான், பேர் வெவ்வேறு. இதுல என்ன பிரச்சனைனா ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிதானுங்களா? சரி, அது ஒரு பக்கம். அது ஒரு பெரிய டாபிக். அதுக்குள்ள போக வேண்டாம். அப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, அந்த ஆக்கினை மையம் வேலை செஞ்சா புலன்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும். உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். உடல்ல இருக்கிற நாளமில்லா சுரப்பிகள் எல்லாம் நல்லா வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஹார்மோன்கள் எல்லாம் ப்ராப்பரா சுரக்கறக்கு ஆரம்பிச்சிடும். ஹார்மோன்களால வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் குணமாயிரும். ஹார்மோன்கள் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். சுகருங்கிறீங்களா? பேன்கிரியாஸ் தான் காரணம். தைராய்டு பிரச்சனை தைராய்டு. புரியுதா நீங்க? அப்ப பாலுணர்வு பிரச்சனை செக்சுவல் கிளாண்டு. அப்ப எல்லா கிளாண்டும் சரி பண்ணக்கூடிய கிளாண்ட் மாஸ்டர் கிளாண்ட் ஆக்கினை. ஆக்கினை என்றால் கட்டளை என்று பொருள். சரிதானா? பாகுபலியில் சொல்லுவாங்கல்ல, ஏதேனோ சொல்லுவாங்க ஒரு டயலாக். என்னுடைய கட்டளையே சாசனம், சாசனமே ஏதோன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அரசர் ஒரு கட்டளை போட்டா, கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டா, மக்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிதான் ஆகணும். ஹெல்மெட் போடணும்னா போட்டுதான் ஆகணும். ஆர்டர். அப்ப நம்ம உடலுக்கு ஆர்டர் போடக்கூடிய இடம் இந்த இடம். இங்க வச்சு நீங்க எதை சொன்னாலும் இந்த உடல் கேட்கும். நீங்க வேணா சொல்லி பாருங்க. இன்னைக்கு நைட் இங்க தூங்குறப்ப சும்மா கவனத்தை வச்சுட்டு, நாளை காலையில் நான் உனக்கு சோறு போட மாட்டேன், நீ வந்து பசிக்காம இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு படுத்துருங்க. நாளை காலையில் எந்திரிச்சு பாருங்க, உங்களுக்கு பசிக்காது. இந்த உடல் நீங்க சொல்றது கேட்கும். அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் நிறைய இருக்கு. சரி. அப்போ காலம் என்னாச்சு? ஓகே, 11:20 ஆயிடுச்சு. இன்னொரு 20 நிமிஷம் இருக்கு. சரி, அதுல நான் உங்களுக்கு சில விஷயங்களை பகிர்ந்து. அப்போ இந்த ஆக்கினை தியானம் நாம நாளை மறுநாள் செய்யக்கூடிய தியானம். நாளை அடுத்த வகுப்புக்கு அடுத்த வகுப்பு. நாளை மறுநாள் இல்ல, நாளை மறுநாள் ஒரு வகுப்பு இருக்கு. அதுக்கு அடுத்த வகுப்புல நம்ம செய்யக்கூடிய தியானம் மிக மிக ஆற்றல் மிக்க ஒரு தியானம். சித்தர்கள் மகான்கள் நமக்கு கொடுத்த ஒரு தியானம். நெற்றிக்கண் தியானம். நெற்றிக்கண்ணை திறக்க போறோம். நெற்றிக்கண் திறந்துட்டா குற்றம் குற்றம் தான். சரிதானா? தப்பு தப்பு தான். இனிமேல் அப்புறம் தப்பு செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வராது. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க. தியானத்துல மனசு என்ன ஆகுது? மூச்சை கவனிக்குது, மூச்சை கவனிக்குது, மூச்சை கவனிக்குது. அது மாதிரி இங்க நீங்க உயிரை கவனிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். தியானத்துல உயர்ந்த தியானம் உயிர் தியானம், அகத்தியானம். மற்ற தியானங்கள் எது வந்தாலும் உயிர் தியானம் வந்துதான் இறைவனை உணர முடியும். ஆனா மகிழ்ச்சி நமக்கு நேரடியாக உயிர் தியானத்தை கொடுக்கிறார், குண்டலினி தியானத்தை கொடுக்கிறார். அப்ப ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க என்ன வரும்? உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். உங்க மனதிலே உறுதி, மனதிலே நுட்பம், மனதிலே சக்தி அதிகம். அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் நமக்கு டெய்லி நடக்குதல் அனுபவம். அன்று அன்று நாம பெறக்கூடிய எல்லா அனுபவங்களும் அறிவினிலே பதிந்து விடும். இப்ப நம்ம செய்யறதெல்லாம் ஸ்ட்ராங்கா பதியுமானே. ஆனா இந்த தியானம் பண்ண என்ன ஆகும்? அப்பப்ப நாம செய்யற செயல், நாம பெற்ற அனுபவங்கள், இன்பம் துன்பம் எல்லாம் அறிவினிலே பதிந்து விடும். பதிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும். எது நல்லதோ, இன்னைக்கு ஒரு துன்ப உணர்வு உங்களுக்கு
பிரிண்ட் ஆயிருச்சு அப்படின்னா இத்தனை நாள் நம்ம துன்பம் பிரிண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். கெட்ட செயல் செய்யறோம், துன்பத்தை அனுபவிக்கிறோம். மறுபடியும் நாளைக்கு அதே கெட்ட செயலை செய்யறோம், துன்பத்தை அனுபவிக்கிறோம். பாலை பொங்க விட்டுறீங்க, பால் பொங்கி வீணா போச்சு, ஸ்டவ்ல அவ்வளவு பிரச்சனை, பால் வீணா போச்சு, நம்மளுக்கு வேலை, ஒரு துன்பம். அப்ப நாளைக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அது சரி பண்ணிருக்கணும்ல. ஆனா வாழ்நாள் முழுக்க பால் பொங்க விட்டுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இது ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா, அந்த அனுபவம் உங்க அறிவுல ஸ்ட்ராங்கா பதியல. பதிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு அது வைக்கிறப்பவே கூட நிப்பீங்க. புரியுது? இல்லாட்டி வேற ஏதாவது சோர்ஸ் பண்ணிடுவீங்க. அதை வீணாக்கறதுக்கு விட மாட்டீங்க, துன்பப்பட மாட்டீங்க. அப்ப நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். உங்க புலன் நல்லதை மட்டுமே பார்க்கும், நல்லதை மட்டுமே. இது புலன்களுக்கு இயல்பாக வந்துடும், நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நிறைய பேர் நல்ல தியானம் பண்ணாங்கன்னா நான்வெஜ் விட்டுருவாங்க. ஆமா, இது உண்மைதான். நாங்க நான்வெஜ் விடுங்கன்னு யாரையும் சொல்ல மாட்டோம். நீங்க நல்லா தியானம் பண்ணீங்கன்னா நான்வெஜ் மட்டும் இல்ல, உங்க உடம்புக்கு எதெல்லாம் கெட்டதுன்னு இருக்குதோ அதெல்லாம் நீங்களே விட்டுருவீங்க. சரிதானா? அப்ப நன்று என்று கண்டபடி செயல்கள் ஆற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்றென்றும் அறிவிடத்தே ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து ஈதே தவமாம் என்று மகிழ்ச்சி சொல்வார். அப்ப இந்த தியானம் ஏற்றும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிட்யூட்டரி கிளாண்ட் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும். பிட்யூட்டரி கிளாண்ட் வேலை செஞ்சிருச்சுன்னா அது புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிடும். அப்ப புலன்கள் கெட்ட செயல்ல ஈடுபடாது, நல்லதை செய்யக்கூடிய ஆற்றல் வந்துடும். உடலுக்கு ஆரோக்கியம் வரும், மனம் அமைதி நிலையில வரும். தியானம் ஏற்றும் போது பிரபஞ்ச பேராற்றல் நமக்குள்ள இறங்கறக்கு ஆரம்பிச்சிடும். புரியுதா? இப்போ ஒண்ணு இல்லைங்க, வெளியில ஒரு காற்று அழுத்தம் இருக்குது. இப்ப உங்ககிட்ட ஒரு கம்ப்ரஸர் இருக்குது. இந்த கம்ப்ரஸருடைய அழுத்தத்தை நீங்க காற்ற அழுத்தம் அதிக 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 அதிகம் பண்ணீங்கன்னா இந்த கம்ப்ரஸர்ல இருக்கிற ஏதாவது ஹோல்ஸ் இருந்ததுன்னா காற்று என்ன ஆயிட்டு இருக்கும்? வெளியே போயிட்டே இருக்கும், வெளியே போயிட்டே இருக்கும். போகுமா இல்லையா? இப்ப அதே ரிவர்ஸ்ல பாருங்க. இப்ப கம்ப்ரஸனுடைய பிரஷரை குறைக்கிறீங்க 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 குறைக்கிறீங்க. இப்ப காற்றை விட கம்ப்ரஸரோட பிரஷர் குறைச்சிங்கன்னா வெளியில இருக்கிற காற்று உள்ள வர்றக்க ஆரம்பிச்சு. புரியுதா உங்களுக்கு? அது போல நீங்கள் சாதாரண மனோநிலையில் இருக்கும்போது உணர்ச்சி வயப்பட்ட மனோநிலையில் இருக்கிறோம், கோபப்படுறோம், டென்ஷன் ஆகிறோம், கவலைப்படுறோம், வெறுக்கிறோம், பயப்படுறோம். இப்படி இருக்கும்போது மனதினுடைய ஆற்றல் அப்படியே அதிகமாக வெளியேறிக்கொண்டே இருக்கும், வெளியேறிக்கொண்டே இருக்கும். அப்பதான் கோபப்பட்டா டயர்ட் ஆயிரும், கவலைப்பட்டா டயர்ட் ஆயிரும், எனர்ஜி எல்லாம் போயிடும், வெறுத்த எனர்ஜி எல்லாம் போயிடும். இப்ப அதற்கு ஆப்போசிட்டா நம்ம உடலுக்குள்ள இப்ப உதாரணத்துக்கு 1 கோடி உயிர் துகள்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 1 கோடி உயிர் துகள்கள் உடம்புக்குள்ள இருக்கு. உங்க எல்லாருக்கும் காயகல்ப தெரியும். உயிர் துகள் மிக வேகமாக சுழன்று கொண்டே இருக்குது உடம்புக்குள்ள, மிக வேகமாக சுழன்று கொண்டே இருக்கு. அது சுழலும் போது ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்போ உடம்புக்குள்ள இருக்கிற 1 கோடி உயிர் துகள்களும் சுழன்று ஒரு ஆற்றலை எனக்கு கொடுத்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் அதான் நடக்கும். இப்ப நான் டென்ஷன் ஆகிறேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இந்த உயிரினோட வேகம் பயங்கரமா அதிகரிச்சு, உயிரோட வேகம் அதிகரிக்கும், அதனால ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், அதனால மூச்சு காற்று வேகம் அதிகரிக்கும். கோபப்படுறோம், புசு புசுன்னு மூச்சு வரும். ஹார்ட்டை தொட்டு பார்த்தா ஏதோ ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி துடிச்சிட்டு கிடக்கு, படப்பட 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 நடிச்சிட்டு கிடக்கு. அப்ப உயிர் ஆற்றல் வேகமா சுத்தும். இப்ப என்ன நடக்குன்னு யோசிங்க. இப்ப உங்க உடலுக்குள்ள 1 கோடி உயிர் துகள் இருக்குது. இப்ப நீங்க வேகமா அதை சுத்துறீங்கன்னா அதுல இருந்து ஆற்றல் மிக வேகமா வெளியே. அப்ப வேகமா வெளிவர அந்த ஆற்றல் இங்க சுற்றி இருக்கிற உயிர் துகள்களை வெளியே தள்ளும். சொல்ல புரியுது இல்லையா? கொஞ்சம் சயின்டிபிக்கான பாயிண்ட். இப்ப இப்ப ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துதுன்னு வச்சுக்கங்க. அப்ப ஒரு ஒரு உயிர் துகளுக்கு இன்னொரு உயிர் துகளுக்கு இடையில கொஞ்சம் தூரம் கேப் இருக்குது, ஒரு 10 மீட்டர் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது வேகமா சுத்துறப்ப இந்த கேப் என்ன ஆகும்? ரெண்டுல இருந்து ஃபோர்ஸ் வெளியே போறப்ப கேப் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப இந்த கேப் அதிகமாகும் போது நம்ம உடம்புல இருக்கிற 1 கோடி உயிர் துகள்ல
ஒரு 10 லட்சம் 20 லட்சம் உயிர் துகள்கள் வெளியே போயிடும். நீங்க கோபப்படும் போது அதிகப்படியான ஆற்றல் இழப்பு. கவலைப்படுறப்ப அதே தான் நடக்கும். இதே தியானத்துல ஆப்போசிட்டா நடக்கும். இப்ப உங்கள்கிட்ட 1 கோடி உயிர் துகள் இருக்கு. கண்ணை மூடி அமைதியா உட்கார்றீங்க. இது முதல்ல 100 கிலோமீட்டர் வேகத்துல 100 கிலோமீட்டர் வேகத்துல சுத்திட்டு இருந்தது. இப்ப நீங்க அமைதி ஆக ஆக இந்த 100 கிலோமீட்டர் வேகம் அப்படியே குறையும். குறைய 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 இந்த உயிர் துகள் பக்கமா 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 நெருங்கி வர்றதுக்கு ஆரம்பிக்கும். நீங்க கோபப்படும் போது உயிர் துகள்கள் விரிஞ்சு வெளியே போகும். நீங்க தியானம் பண்ணும்போது ஆப்போசிட்ல அப்படியே உயிர் துகள்கள் மெதுவாக பக்கமா வரும். அப்ப என்ன ஆகும்னா உங்க உடம்புல ஒரு வெற்றிடம் உருவாகும். அப்ப பிரபஞ்சத்தில் இருக்கிற மின் ஆற்றல், வான்காந்த பேராற்றல் உங்களுக்குள்ள நிரம்பும். இதுதான் தியானத்தின் போது பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்குள்ள வருவதற்கான ஆகச்சிறந்த நுட்பம். அப்ப பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்ஷன் வந்துடும் நமக்கு. இந்த நிலையில நீங்க தியானம் பண்ணி ஒன்ன நினைச்சா உங்களுடைய காந்தமும் பிரபஞ்ச காந்தமும் ஒன்னா இருக்கிறதால நீங்க சொன்னது அப்படியே நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். நீங்க நினைக்கிறது அப்படியே நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். மிக விரைவாக நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். உங்களுடைய சொல்லுக்கு ஆற்றல் அதிகமாயிடும். உங்களுடைய எண்ணங்களுக்கு ஆற்றல் அதிகமாயிடும். அதனாலதான் காட்டுக்குள்ள போய் ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு வந்தாரு. வெளியே வந்தா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு இருந்தா பார்த்து கல்லா போனாரு, கல்லா போயிட்டாரு. மண்ணா போனாரு, மண்ணா போயிட்டாரு. இந்த ரம்பை ஊர்வசி எல்லாம் மேலோகத்திலிருந்து வந்து அந்த முனிவரோட தவத்தை கலைப்பதற்கு முயற்சி செய்வாங்க. அவர் எந்திரிச்சு கோபப்பட்டு அப்படியே பார்ப்பாரு, அந்த பெண் எரிஞ்சு போயிட்டா. இதெல்லாம் சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம். அவ்வளவு ஆற்றல் நம்ம மனதுக்கு இருக்கு. நம்ம மனதுக்கு இருக்கு. சாதாரணமா எடை போடாதீர்கள் நம்முடைய மனதை. சரிங்களா? அப்ப தியானம் பண்றதால உடல் ஆரோக்கியம் கிடைக்குது. உடல்ல இருக்கிற எல்லா நோய்களும் குணமாகுது. சரி, ஒரு கை வலி இருக்குன்னு வச்சுக்கோங்க. கை வலினா என்ன? கைகளிலே ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் சீரா ஓடாம அங்க அணு அடுக்குகள் எல்லாம் பற்றாக்குறையா, ஜீவகாந்த ஓட்டம் உயிரோட்டம் சரியா ஓடாம அங்க ஏதோ பிரச்சனையில் இருக்கு. நீங்க நல்லா தியானம் பண்ணும்போது இந்த ஆற்றல் அப்படியே இறங்கி எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் போய் நிரம்பறக்க ஆரம்பிச்சு இருக்கிற கேப் எல்லாம் ஃபில்அப் பண்ணிடும். அப்ப அங்க இருக்கிற ஓட்டங்கள் சீராக ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிடும். அங்குள்ள நோய்கள் எல்லாம் குணமா இருக்க ஆரம்பிச்சு. நல்லா தியானம் பண்ணா எல்லா நோயிலிருந்து விடுபடலாம். மனதில் எழுகின்ற கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியும். குரு மகான்களோடு, பிரபஞ்ச ஆற்றலோடு, இறை ஆற்றலோடு ஒரு தொடர்பு கிடைக்கும். சரிங்களா? மிக குறிப்பாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மிக மிக குறிப்பாக நம்முடைய பாவ வினைகளை மகான்கள் 3 விதமாக பிரிக்கிறார். அதையும் நான் இன்னைக்கே கொஞ்சம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? நம்ம கிட்ட இருக்கிற பாவ கர்மா இருக்குல்ல, நாம தெரிந்தோ தெரியாமலோ இப்பிறவியிலேயோ இதற்கு முற்பிறவியிலேயோ செய்த வினைகள் இருக்கு இல்லையா, பாவ பதிவுகள், அதை 3ஆக மகான்கள் பிரிக்கிறார். ஒன்று ஆகாமிய கர்மா. ஆகாமிய கர்மா. இரண்டாவது பிராரப்த கர்மா. மூன்றாவது சஞ்சித கர்மா. சரிங்களா? 3 விஷயத்தை கர்மாவை 3ஆக பிரிக்கிறார். ஒன்று ஆகாமிய கர்மா, இன்னொன்று பிராரப்த கர்மா, இன்னொன்று சஞ்சித கர்மா. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆகாமிய கர்மா என்பது என்ன அப்படின்னா, ஆன்மா காமிய வயப்பட்டு, காமியம் என்றால் ஆசை, இச்சை, ஆசை வயப்பட்டு, இச்சை வயப்பட்டு, பேராசை வயப்பட்டு சில தவறுகளை செய்யும். சரிங்களா? ஆகாமிய கர்மால இந்த ஆன்மா ஆசை வயப்பட்டு சில வேலையை செய்யும். அப்படி செஞ்சு இதுல போய் துன்பத்துல மாட்டி. அப்ப ஆகாமிய கர்மாவில நல்ல கர்மாவும் இருக்கு, கெட்ட கர்மாவும் இருக்கு. நீங்க நல்லதை ஆசைப்பட்டு நல்ல கர்மாவும் செய்யலாம், கெட்டதை ஆசைப்பட்டு கெட்ட கர்மாவும் செய்யலாம். ரெண்டுமே நம்ம கையில இருக்கு. ஆனா நம்ம பெரும்பாலும் கெட்டதை ஆசைப்பட்டு கெட்டதை செஞ்சிருவோம். தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், வள்ளுவர் ஒரே அடி அடிச்சிட்டாரு. அதுக்கு மேல நீ ஒண்ணும் பேசவே முடியாது.
தவம் செய்வார் தன் கர்மம்னா தன்னுடைய செயல். எந்த நோக்கத்திற்காக இந்த பிறவி எடுத்துட்டு வந்தோமோ அந்த செயல்தான் தன் கர்மம். தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார். மற்றல்லார் அவம் செய்வார். அவம்னா பாவச் செயல், பழிச் செயல், துன்பச் செயல். எப்படி? ஆசையுட்பட்டு ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு பாவச் செயலை செய்வான் மத்தவன். தவம் செய்யறோம் அப்படி செய்ய மாட்டான். சரிங்களா? அப்ப இந்த ஆகாமிய கர்மா என்பது இந்த ஆன்மா காமிய வயப்பட்டு ஆசை வயப்பட்டு செய்யக்கூடிய கர்ம வினைகள். இப்ப நீங்க செய்து கொண்டிருக்கிறது ஆகாமிய கர்மா. இப்ப நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன்னா இது ஆகாமிய கர்மா. இப்ப நீங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா, இது ஆகாமிய கர்மா. என்னுடைய ஆன்மா ஆசை வயப்பட்டு பேசுகிறது, உங்களுடைய ஆன்மா ஆசை வயப்பட்டு நல்ல விஷயத்தை கேட்கிறது, இது நல்ல கர்மம். இதே இந்த ஆன்மா காமிய வயப்பட்டு கெட்டதையும் செய்யும், தவறு செய்யும். புரியுதா? நீங்க நிறைய பேரை திட்டும், புலம்பும், கவலைப்படும், உடலைய மனதைய துன்பப்படுத்தும். படுத்துறோமா இல்லையா? நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க உடலைய மனதைய காயப்படுத்திட்டு தான் இருக்கிறோம் நம்ம. அப்ப நீங்க பிறருக்கு துன்பம் கொடுக்கலாமா? கொடுத்தா என்ன வரும்? உங்களுக்கு திரும்ப துன்பம் வரும், பாவம் வரும். அப்ப எனக்கு எந்த துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்ப என்ன பண்ணணும்? முதல் துன்பம் கொடுக்கறத நிறுத்தணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமல நிறைய துன்பம் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆனா இப்ப துன்பம் இல்லாம வாழணும்னா முதல்ல இனிமேலாவது துன்பம் கொடுக்கறத நிறுத்தணும். அதுதான் ஆகாமிய கர்மா. இனிமேல் யாருக்கு நான் துன்பம் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் மனம் விழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும். இந்த ஆகினி தியானத்தினுடைய உச்சகட்ட பலன் ஒண்ணு விழிப்பு நிலை. விழிப்பு நிலைன்னா, சார் நாங்கெல்லாம் இப்ப முடிச்சுட்டு தான் இருக்கிறோம், என்ன சார் தூங்கிட்டே இருக்கிறோம் அப்படி நீங்க கேட்கலாம். இப்ப உங்க கண் விழித்து இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்களுடைய அகம் விழித்து இருக்கிறதா அப்படின்னு கேட்டா விழிப்புல இல்ல. விழிப்புல இல்ல. நாம சரிங்களா? நாம பிரசன்ட்ல இல்ல. நம்ம அவேர்னஸா இல்ல. புரியுதா? சாப்பிடும் போது நீங்க சாப்பிடுறது இல்ல, குளிக்கும் போது நீங்க குளிக்கிறது இல்ல. சாப்பிடும் போது ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. நீங்கள் வேறாக, அது வேறாக நடந்து கொண்டிருக்கு. நீங்க எங்கேயோ சுத்திட்டு இருக்கீங்க, இந்த பக்கம் ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இப்படி நடக்குதுன்னே தெரியாம நடந்துட்டு. நீங்க குளிக்கிறப்ப உங்களை கவனிச்சு பாருங்க, நீங்க குளிக்கிறது இல்ல, உங்க எண்ணங்கள் வேற எங்கேயோ ஓடிட்டு இருக்கு. உங்க மனதிலே என்னென்னவோ ஓடிட்டு இருக்கு. உங்க உடல் குளித்து கொண்டிருக்கிறது. இது இரட்டை தன்மையோடு இருக்கிறீங்க. இது வாழ்க்கையே அல்ல. இப்படி இருக்கிறோம்னு தெரியாமையே இருக்கிறோம். இது மயக்க நிலை, மாயை நிலை. அப்ப அவேர்னஸ், விழிப்பு நிலையோடு நம்ம இருக்கணும். அப்பதான் நம்ம தப்பு செய்ய மாட்டோம். புரியுதா? நீங்க உங்களுக்கு பிடித்த ஒரு பொருளை வச்சிருக்கீங்க, உங்க பையன் தட்டி விட்டு உடைச்சிட்டான். சரிதானுங்க? நீங்க விழிப்பு நிலையோடு இருந்தா, அமைதியா இருந்தா அது என்ன பண்ணலாம்னு யோசிப்பீங்க. பாத்திரம் விழுந்துருச்சு, உடைஞ்சிருச்சு, இனி அது எதுவும் பண்ண முடியாது. விழிப்பு நிலையோடு இருந்தா இப்படி யோசிப்பீங்க. ஆனா விழிப்பு நிலை இல்லாட்டி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன், எவ்வளவு நாளா வச்சிருந்தேன், என்னை இப்படி பண்ணிட்டேன்னு போட்டு அவனை 4 மிதி மிதிச்சு அடிச்சு. அப்புறம் விழிப்பு நிலைக்கு வருவோம். சில நேரத்துல வர்றப்ப யோசிப்போம், ஐயோ என் பையனை இப்படி போட்டு அடிச்சு. ஏன்? விழிப்பு நிலை இல்ல. கோபத்தின் வயப்பட்டுட்டீங்க. விழிப்பு நிலையோட இருந்தா கோபம் வராது, கவலை வராது, பயம் வராது, கெட்டது எதுவும் நடக்காது. அப்ப இந்த ஆக்கினை தியானம் பண்ணா என்ன பெனிஃபிட்னா, நீங்க விழிப்பு நிலையோடு இருப்பீர்கள், கெட்டதை செய்ய மாட்டீங்க. புரியுதுங்களா? அப்ப நீங்க இனிமேல் கெட்டதை செய்யலைன்னா ஆகாமிய கர்மா என்று சொல்லக்கூடிய இனிமேல் வரக்கூடிய பாவங்களை நீங்கள் நிறுத்திவிட முடியும். சார் அப்ப இதுக்கு முன்னாடி செஞ்சது, அதுக்கெல்லாம் இன்னொரு அடுத்தடுத்த தியானம் சொல்லி கொடுக்கும். இப்ப இந்த தியானம் இனிமேல் நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. இத்தனை நாள் கடன் வாங்கிட்டு வந்துட்டோம், தெரிஞ்சோ தெரியாமையோ.
இப்ப கடன் எல்லாம் அடைக்கணும். அதுக்கு முதல்ல நீங்க கடன் வாங்காம இருக்கணும். மறுபடியும் நான் இப்போ கடன் வாங்கிட்டே இருப்பேன்னா நீங்க கடன் அடைக்க முடியாது. ஒரு சாக்கடையை கிளீன் பண்றீங்க, ஒரு பைப் வழியா சாக்கடை வந்துட்டு இருக்கு, ஒரு இடத்துல அடைச்சு கிடக்கு. இதை நீங்க கிளீன் பண்ணணும்னா முதல்ல வர்றதை நிறுத்தணும். வர்றதை நிறுத்தாம நீங்க இதை கிளீன் பண்ணிட்டே இருந்தா அது வந்துட்டே தான் இருக்கும். நீங்க வாழ்நாள் முழுக்க கிளீன் பண்ணா அது வாழ்நாள் முழுக்க வரும். அது போல முதல் பிறருக்கு துன்பம் கொடுக்கறத நிறுத்தணும். தனக்குத்தானே துன்பம் கொடுக்கறத நிறுத்தணும். புரியுதுங்களா? அப்ப உங்களுக்கு நீங்களோ, உங்களுக்கு நீங்கள் பிறருக்கோ கொடுக்கிற துன்பத்தை நிறுத்தணும்னா உங்க மனம் விழிப்போடு இருக்க வேண்டும். மனம் ஆற்றல் பொருந்தியதாக இருக்க வேண்டும். மனம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். மனம் நுட்பமாக இருக்க வேண்டும். மனம் பெருந்தன்மையோடு செயல்பட வேண்டும். மனம் ஏற்புத்திறனோடு இருக்க வேண்டும். மனம் இணக்கத்தன்மையோடு இருக்க வேண்டும். மனம் நுண்மான் நுழைப்புலன் அறிவு என்று சொல்லக்கூடிய பெர்ஸ்பிகாசிட்டி என்ற ஒரு தன்மையோடு அது இருக்க வேண்டும். ஒவ்வொரு செயலும் கூர்ந்து நுணுகி ஆய்ந்து பார்க்கக்கூடிய அளவில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கணும் நம்ம மனசு. அதற்கு நம்மை தகுதிப்படுத்தக்கூடியதான் இந்த தியானம். இந்த தியானம் அப்ப இனிமேல் நாம தவறு செய்யாமல் இருப்பதற்கு ஆக்கினை தியானம். ஆகாமிய கர்மா வராது ஆக்கினை தியானம் செய்தால். துரிய தியானம் என்று ஒன்று சொல்லிக் கொடுப்போம். அதை கற்றுக்கொண்டால் பிராரப்த கர்மா போகும். பிராரப்த கர்மா செயலுக்கு வராது. பிராரப்த கர்மான என்ன சார் அப்படின்னா, இப்ப நம்ம செய்யறது இனிமேல் செய்யறதெல்லாம் ஆகாமிய கர்மான்னு சொன்னேன். செஞ்சு முடிஞ்சது இருக்குல்ல, இப்ப 3 வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம எத்தனையோ கர்மா செஞ்சு வந்திருக்கிறோம்ல. இந்த பிறவியில 3 வயதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு 39 வயசு. அப்ப 3 வயசுல இருந்து இந்த 36 வருஷமா செஞ்சிருக்கிறோம் பாத்தீங்களா? அந்த செஞ்ச கர்மா எல்லாத்துக்கும் பேரு பிராரப்த கர்மா என்று பெயர். அப்ப இதுல நல்ல கர்மாவா இருந்ததுன்னா என் வாழ்க்கையில நல்ல செயல் நடக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, பாத்துக்குப்பா அவனுக்கு ஒரு பிராப்தம் அப்பா. சொல்றேங்க, சும்மா பேச்சு வழக்குல பேசுவான், அதெல்லாம் பிராப்தம் அப்பா அப்படிம்பாங்க. பிராரப்த கர்மானா என்ன? இந்த பிறவியிலே நீங்கள் செய்த வினைகள் பிராரப்த கர்மா. அது உங்க மூளையிலே பதிவாகி இருக்கு. முன்னோர்கள் செய்த வினை வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயல் பதிவு அனைத்தும் உண்டு. அப்ப அந்த மூளையில பதிவாகி இருக்குது நாம செஞ்ச வினை எல்லாம். அது வந்து பிராரப்த கர்மம். அப்ப தெரிஞ்சோ தெரியாமல இந்த பிறவியில் நிறைய தப்பு பண்ணிருப்போம்ல, அதை மாற்றி அமைப்பதற்கு, அதை அழிப்பதற்கு ஒரு தியானம் இருக்கு. அது துரிய தியானம் என்று சொல்றது. அதற்கு மேல அப்பனுக்கு அப்பன் துரியாதீத தவம்னு ஒரு தவம் இருக்கு. அந்த தவம் என்ன பண்ணு தெரியுங்களா? பல்லாயிரம் பிறவியா சேர்த்து வச்சிருக்கிறோம்ல கர்மா. சரிதானுங்களா? நம்ம அம்மா அப்பாவை இருக்கிறப்ப சேர்த்துன கர்மா, அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா, இப்படியே போனா பல ஆயிரம் பிறவிகளாக, லட்சம் பிறவிகளாக சேர்த்து வைத்த கர்மா எப்படி இருக்காமா? மூட்டை மூட்டையா இருக்காமா. சஞ்சி என்றால் மலையாளத்துல மூட்டை என்று பொருள். மூட்டை மூட்டையா அந்த கர்மா இருக்காமா. அந்த சஞ்சித கர்மா முன்னோர்கள் நமக்கு கொடுத்த கர்மா. இந்த பிறவிக்கு முன்னாடி பிறவிகள்ல நாம செய்த எல்லா கர்மாவையும் சேர்ந்த கர்மா சஞ்சித கர்மா என்று பெயர். அந்த சஞ்சித கர்மாவை தூக்கிட்டு தான் நம்ம வர்றோம். எதுக்கு? இந்த சஞ்சித கர்மாவை கழிச்சு இறையுணர்வை பெறுவதற்கு தான் வந்திருக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? அப்ப வந்த இடத்துல பிராரப்த கர்மா நல்லதா செஞ்சீங்கன்னா சஞ்சித கர்மா குறையும். ஆனா நம்ம அப்படி செய்யறது இல்ல. பிராரப்த கர்மா ஆகாமி கர்மா இன்னும் கெட்டதா செஞ்சு 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 இந்த சஞ்சித கர்மாவை அதிகப்படுத்துது. நீங்க பாருங்க, ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் இயல்பாகவே நல்லவர்களாக இருந்தாங்க. நல்ல குணத்தோடு இருந்தாங்க. தனக்குன்னு அதிகமா வச்சுக்கல, பிறருக்கு கொடுக்கலான்னு இருந்தாங்க. இயற்கையை கெடுக்கல, போதுங்கிற மனதோடு இருந்தாங்க. இப்ப பாருங்க, நம்ம தாத்தாக்கு இருக்கிற சந்தோஷம் அப்பாட்டு இருக்காது. அப்பாட்டு இருக்கிற சந்தோஷம் நமக்கு இருக்காது. நம்மகிட்ட இருக்கிற சந்தோஷம் நம்ம பையனுக்கு இருக்காது. நம்ம பையனுக்கு இருக்கிற சந்தோஷம் நம்ம பேரனுக்கு இருக்காது. சந்தோஷம் குறைந்து கொண்டே வருகிறது. ஏன்? அறம் குறைந்து கொண்டே வருகிறது. நல்லது செய்வது குறைந்து கொண்டே வருகிறது. இப்போ எங்க அப்பாட்ட இருந்து ஒரு கர்மா வாங்கி
சஞ்சீத கர்மா நிறைய வாங்குறேன். நான் பிராரப்த கர்மால நல்ல கர்மாவா செஞ்சு அந்த கர்மாவை கழிச்சு என் பையனுக்கு கொடுத்தேன்னா என் பையனுக்கு கொஞ்சம் குறைஞ்சு அவன் நல்லது செய்யறப்போ இன்னும் நல்ல கர்மா அதிகமாகும், கெட்ட கர்மா குறையும். ஆனா நான் இப்ப அப்படி பண்றது இல்ல. எங்க அப்பா ஒரு கர்மாவை கொடுத்தாரா, நான் சௌரியத்துக்கு தப்பு பண்றேன். எனக்கோ பிறருக்கோ துன்பத்தை கொடுத்து நிறைய தவறுகளை செய்யறேன். அப்ப அந்த சஞ்சீத கர்மால இன்னும் எச்சா லோடு பண்றேன் கெட்டதை. அப்படியே என் பையனுக்கு கொடுக்குறேன். அவனும் லோடு பண்றான். அப்படியே என் பையனுக்கு அவன் பையனுக்கு கொடுக்குறான். இப்படி அது லோட் ஆயிட்டே போகுது. அப்ப துன்பம் அதிகரித்து கொண்டே போகிறது, நோய்கள் அதிகரித்து கொண்டே போகிறது, குழப்பங்கள் பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டே போகிறது இல்லையா? அப்ப இதுதான் நம்ம வாழ்க்கையில துன்பத்திற்கு காரணம். நீங்க சொத்து சேர்த்து வைத்து உங்க குழந்தைய சந்தோஷமா வைக்க முடியாது. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். புண்ணியத்தை சேர்த்து வையுங்கள். பாவத்தை கழிப்பதற்கு தான் வந்திருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பாவத்தை கழியுங்கள். இந்த பாவத்தை கழிப்பதற்கு தான் 2 வழி. தியானம் செய்தால் பாவம் கழியும். நல்லா எழுதி வச்சுக்கோ. தியானம் செய்தால் பாவம் கழியும். சரிங்களா? அப்போ ஆகினை தியானம் செஞ்சா ஆகாமிய கர்மா கழியும். துரியம் தலை உச்சியிலே தியானம் செய்தால் பிராரப்த கர்மா கழியும். துரியாதீதம் என்று சொல்லக்கூடிய இறைவனை உணரக்கூடிய தியானம் செய்தால் நம்ம முன்னோர்கள் செய்த அத்தனை வினைகளும் சஞ்சித கர்மாவும் கழியும். இந்த வினைகள் எல்லாம் கழிந்தால்தான் நாம் இறைவனோடு இணைய முடியும். இறைவனோடு இணையும் போதுதான் முழுமை பேரு, அதுதான் முக்தி, அதுதான் ஞானம். அதை அடைறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அப்ப அதற்கு தான் தியானம் நமக்கு உதவுகிறது. அப்ப நம்முடைய பாவங்களை கழிப்பதற்கு இது உதவுகிறது. இன்னும் இங்க தியானம் செய்யும் போது உங்க முகத்திலே ஒரு தேஜஸ் உருவாகும். உங்க கண்களில் ஒரு ஆற்றல் உருவாகும். உங்க முகத்தை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு வருவதற்கு காரணம். உங்களை நினைத்தாலே மகிழ்ச்சி வருவதற்கு காரணம். சரிங்களா? முகத்தில் ஒரு தேஜஸ், கண்கள்ல ஒரு ஆற்றல். அதே போல உங்க மூளை செல்கள் அபரிமிதமாக வேலை செய்யும். தியானம் பிட்யூட்டரி சுரப்பி மூளைக்கு நடுவுல இருக்கு, கொஞ்சம் முன்னாடி இருக்கு. அப்ப அந்த ஆக்கினியில ஆற்றல் குவிய குவிய மூளை செல்கள் அபரிமிதமா வேலை செய்யும். மன ஓர்மை நிகழும், கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், நினைவாற்றல் திறனை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். கெட்ட வழியில போறதை நிறுத்தி நல்ல வழியில போறதுக்கான ஆற்றல் கிடைக்கும். தீய பழக்க வழக்கங்கள்ல இருந்து விடுபட்டுக்கலாம். இப்படித்தான் நம்ம இங்கிருந்து இந்தியாவில இருந்து சில மகான்கள் வெளிநாடுகளுக்கு போய் அங்க வந்து குடியில கண்ட போதை பொருட்கள்ல கஷ்டப்பட்டு இருந்த மக்களுக்கு இந்த தியானத்தை சொல்லி கொடுத்தாங்க. அவங்க அத்தனை பேரும் அதுல இருந்து விடுபட்டுட்டான். அப்போ இங்கேயும் அந்த குடி கெட்ட பழக்க வழக்கங்கள் இன்னைக்கு எல்லாத்துக்கும் கெட்ட பழக்கம் இல்லாத ஆளே இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கு வந்துருச்சு. சர்வ சாதாரணமா கெட்ட பழக்கங்கள் இருக்கு. பார்க்க போறதா இருக்கட்டும், தம் அடிக்கிறதா இருக்கட்டும், தண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும், இன்னும் கோபம், பொறாமை, கவலை, இதெல்லாம் கெட்ட பழக்கம் தான். அப்ப இந்த கெட்ட பழக்கத்துல இருந்து என்னை விடுவித்துக் கொள்ளணும். அதுக்கு ஒரே வழி என்ன? தியானம் ஒன்றே வழி. நீங்க உங்க வீட்டுல யாராவது கெட்ட பழக்கங்கள் இருந்தா அவங்களை கெட்டதை நிறுத்த சொல்லாதீங்க. முடியாது அவங்களால. அவங்களே வேண்டாம் என்று நினைத்தால் அவர்களால் முடியாது. அப்ப அவங்களுக்கு தியான மையத்திலே சேர்ந்து தியானத்தை பழக்கி விட்டுருங்க. நீ குடிக்கிறனா குடிச்சுக்கோ, இந்த தியானத்தை நல்லா பண்ணிட்டே வா, அதை மட்டும் எனக்கு பண்ணு போதும். மிகப்பெரிய மாற்றத்தை மிக குறுகிய நாள்ல பார்ப்பீங்க. மனம் கட்டுப்பாடுக்கு வந்துருச்சு. இப்படி தூக்கி போட்டு போயிடுவாரு குடிய. அப்ப மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டும். அந்த மனதை செம்மைப்படுத்துவதற்கு தான் நாம நாளை மறுநாள் ஒரு தியானத்தை வந்து ஏற்ற இருக்கிறோம். அடுத்த வகுப்புல உங்களுக்கு ஒரு காணொளி, ஒரு வீடியோ போட்டு இந்த தியானத்துல என்னவெல்லாம் நிகழுது, உங்களுக்குள்ள எந்த மாதிரி எல்லாம் மாற்றம் வரும், நீங்க அதை எப்படி உட்கார்ந்து அதை சரியா செய்யணும், உங்களுக்குள்ள அந்த தியானத்தை எப்படி எல்லாம் கொடுக்க போறோம், சரிங்களா? அது எல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தி நான் சொல்லிடுவேன். அதற்கு அடுத்த வகுப்புல உங்களுக்கு தியானம் தீட்சை ஆன்லைன்லயே கொடுத்துருவேன். நீங்க எல்லாரும் அற்புதமா உணரலாம், அருமையா உணரலாம். ஏன்னா மகான்கள் எல்லா இடத்துலயும் நிறைந்து இருக்கிறாங்க.
நீங்க நல்லா சின்சியரா நான் சொன்ன அந்த 7 நாள் விரதத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேதாத்திரி மகரிஷியே உங்களுக்கு வந்து தீட்சை கொடுப்பாரு. இப்பவே அவர் தான் கொடுப்பாரு. பட் அது உங்களால ஃபீல் பண்ண முடியும். மகான்கள் உங்க பக்கத்தால வந்து நிக்கிறத, உங்களை தொட்டு தீட்சை கொடுப்பதை கூட உங்களால் உணர முடியும். அந்த அளவுக்கு ஆற்றல் உங்ககிட்ட இருக்குது. ஆனா அதை கொஞ்சம் சின்சியரா நீங்க எடுத்து நல்லா கடைபிடிச்சிட்டு வாங்க. இந்த 7 நாள் விரதம் நான் சொன்னேன்ல, முடிந்த வரைக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பயிற்சிகளை டெய்லியும் தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணத்தில அளவு முறை கடைபிடிங்க. குறிப்பாக இயற்கை வாழ்வியல்ல வாழுங்க. கொஞ்சம் அதிகாலையில் எழுந்து 6 மணிக்கு முன்பாக எழுந்து பச்சை தண்ணீர்ல குளிச்சிருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மிக மிக முக்கியம் தியானத்தை நீங்க பெறுவது. அப்பதான் பிரபஞ்ச ஆற்றல் உள்ள ஈர்க்கப்படும். அப்பதான் தியானத்துல நீங்க வெற்றி அடையும். கொஞ்சம் நேரத்துல தூங்குங்க, அளவா சாப்பிடுங்க. நான் ஒரே ஒரு உதாரணம் நான் சொன்னேன். நீங்க மாலை போட்டா எப்படி இருப்பீங்களோ அப்படி தெய்வீகமா இருங்க. பார்க்கிறவங்கள எல்லாம் இறைவனா பாருங்க. புரியுதா இல்லைங்க? வித்து சக்தியை முடிஞ்ச வரைக்கும் செலவு பண்ணாம பார்த்துக்கோங்க. அதுக்குன்னு குடும்பத்துல சண்டை வர்ற மாதிரி பண்ணிட வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் வித்து சக்தியை செலவு பண்ணாம பார்த்துக்கோங்க. ஏன்னா வித்து ஆற்றல் தான் குண்டலினி ஆற்றல். அதான் காய்கல்பத்தில் நம்ம பார்த்தோம். அந்த வித்தினுடைய ஆற்றலை தான் தியானத்துக்கு நம்ம பயன்படுத்த போறோம். சரிங்களா? அப்ப அது பொட்டன்ஷியலா இருந்தா தான் உங்களுக்கு தியானம் அபரிவிதமாக கிடைக்கும். அதனால அதுல கவனமா இருங்க இந்த ஒரு வாரத்துக்கு. அவ்வளவுதான். இதை மட்டும் சிறப்பா பண்ணிட்டு வாங்க. நம்ம அடுத்த வகுப்புல இதனுடைய காணொளியோடு உங்களுக்கு பல விளக்கங்களை கொடுத்து நம்ம அதற்கு அடுத்த வகுப்புல தீட்சை கொடுத்தோம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. உங்க எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்வோம். இந்த தெய்வீகமான நிகழ்வில கலந்து கொண்ட நீங்களும் உங்க அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அற்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், நிலைமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்கு அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என்பதில் மிக்க மகிழ்ச்சி. சில முக்கிய அறிவிப்புகள் மட்டும்